Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இன்டகிரேஷன் லெசன் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இந்த வீடியோல 7.4 பார்க்க போறோம். முதல்ல 3 எக்ஸசைஸ் பார்த்துருக்கோம். முதல் எக்ஸசைஸ் வந்து டைரக்ட் மெத்தட், ரெண்டாவது வந்து சப்ஸ்டிடியூஷன் மெத்தட், மூணாவது வந்து ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன். நாலாவது நம்ம பார்க்க போறது சம் பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ஸ். இந்த டைப்ல கொஸ்டின் வந்தது அப்படின்னா இதை நம்ம டைரக்டா எழுதிடலாம். இதுல முதல்ல ரெண்டு வந்து நான் ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கேன். இது நம்மளோட பேசிக் ஃபார்முலா சைன் இன்வர்ஸ்க்கும் டேன் இன்வர்ஸுக்கும் இதை நம்ம டிஃபரன்சியேஷன்ல இருந்தே படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. dx by root of 1 minus x squared இருந்தா அது sin inverse of x நமக்கு தெரியும். அதே மாதிரி 1 by 1 plus x squared in dx இருந்துச்சுன்னா tan inverse of x நமக்கு தெரியும். இது ரெண்டத்தையும் வச்சு இது ரெண்டத்தையும் ஈஸியா படிக்கலாம் பாருங்க. இப்போ இதே ஃபார்முலால இப்போ இது வந்து 1 வந்து நம்ம 1 ஸ்கொயர்னு கூட சொல்லிக்கலாம். 1ன்றது ஒரு கான்ஸ்டன்ட் தானே. அது மாதிரி a கூட ஒரு கான்ஸ்டன்ட் தான். இந்த 1ஓட பிளேஸ்ல a ஸ்கொயர்ட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இதே ரூட் இதே x ஸ்கொயர்ட் ஆனா இந்த 1க்கு பதிலா மட்டும் a ஸ்கொயர்னு கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ கூட அது sin inverseோட ஃபார்முலா தான். sin inverse of x by a அப்படின்னு எழுதணும். இதே மாதிரி இருக்கணும். 1க்கு பதிலா மட்டும் a ஸ்கொயர்ட் இருக்கணும். அதே மாதிரி தான் இங்க tan inverse ஃபார்முலால இந்த 1க்கு பதிலா a ஸ்கொயர்ட் இருந்துச்சுன்னா a ஸ்கொயர்ட் plus x ஸ்கொயர்ட்னு கொடுத்தாலும் இல்ல x ஸ்கொயர்ட் plus a ஸ்கொயர்ட்னு கொடுத்தாலும் ஒண்ணுதான். மைனஸ் டேர்மை மாத்தி எழுத முடியாது. ஏன்னா மாத்தி எழுதினா அது வேற ஒரு ஃபங்க்ஷனா மாறிடும். நான் பிளஸ்ல இருக்கவங்கள மாத்தி கூட எழுதலாம். a ஸ்கொயர்ட் plus x ஸ்கொயர்ட்னு கேட்டாலும் சரி ஆர் x ஸ்கொயர்ட் plus a ஸ்கொயர்ட்னு கேட்டாலும் சரி ரெண்டுத்துக்கும் ஒரே ரூல் தான். அது நம்மளோட tan inverse தான். tan inverseக்கு முதல்ல ஒரு 1 by a போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் tan inverse of x by a அப்படின்னு எழுதிடலாம் பிளஸ் c. ஸோ இதுல வந்து இந்த 6 ஃபார்முலா தான் உங்க புக்ல ஸ்பெஷல் ஆங்கிள் இருக்கும். ஏன்னா இது ரெண்டும் நம்ம பேசிக்ல படிச்சது. இந்த 6 ஃபார்முலால 3 ஃபார்முலா வந்து ரூட்ல இருக்கும், 3 ஃபார்முலா வந்து ரூட்ல இருக்காது. ஸோ இந்த முதல் ஃபார்முலா நம்ம கத்துக்கிட்டோம் இல்லையா, tan and sin யூஸ் பண்ணி. மற்ற ஃபார்முலாஸ் பாருங்க. சப்போஸ் ரூட் இல்லாத மாதிரி கேட்டாங்க அப்படின்னா பிளஸ்ல இருந்தா tan இன்வர்ஸ்னு பார்த்தாச்சு. இப்போ மைனஸ்ல வந்து a ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டும் வரலாம், இல்லை x ஸ்கொயர்ட் மைனஸ் a ஸ்கொயர்ட் வரும். ரெண்டுமே டிஃப்ரெண்டான ஃபார்முலாஸ். ரூட் இல்லைன்னா நம்மளோட ஃபார்முலா வந்து 1 by 2a log of a plus x by a minus x அப்படின்னு எழுதணும். a squared minus b squared a plus b into a minus b ன்னு எழுதி நம்ம சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல இந்த ஃபார்முலா நம்மளால அரைவ் ஆக முடியும். இது நம்மளோட புக்ல வந்து அதோட டீடைல் சொல்யூஷன் இருக்கு. இப்போதைக்கு நம்ம ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சா போதும் நம்மளோட எக்ஸசைஸ் சம்ஸ் ஆன்சர் பண்றதுக்கு. இதே மாதிரி முதல்ல x squared வந்து அதுக்கப்புறம் a squared வந்தா இதே தான். ஆனா ஃபர்ஸ்ட் வந்து x squaredன்னு வந்திருந்ததுன்னா ஃபார்முலா இதே பேட்டர்ன்ல தான் வரும். 1 by 2a log of x plus a x minus a எழுதுவோம்ல. ஆனால் கீழே தான் x plus a போடணும், மேலே தான் x minus a போடணும். இந்த மைனஸ் டேர்ம் மட்டும் கரெக்டாக யோசிச்சு எழுதணும். மைனஸ் எக்ஸ்ன்னு வரும்போது அந்த x வந்து டினாமினேட்டருக்கு வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி a plus b a minus b பேட்டர்ன் தான். இங்கே வந்து plus c அப்படின்னு போட்டுக்கலாம். இது ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி படிச்சுக்கணும் நம்ம. நெக்ஸ்ட் இவங்க இந்த ரெண்டு ஃபார்முலா. ஸோ a ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் வந்து சைன் இன்வர்ஸ்ன்னு பார்த்தாச்சு. சப்போஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஏ ஸ்கொயர்ட்னு கேட்டாலும் இல்லை எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் ஏ ஸ்கொயர்ட் இல்லை ஏ ஸ்கொயர்ட் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் அடிஷனில் எப்படி மாற்றி கேட்டாலும் நம்மளோட ஃபார்முலா வந்து லாக் ஆஃப் மாடுலஸ் போட்டு எக்ஸ் பிளஸ் போட்டு என்ன கொஸ்டின் கொடுத்தாங்களோ அந்த கொஸ்டின் அப்படியே எழுதிட வேண்டியது தான். என்ன கொஸ்டின் கொடுத்தாங்களோ அதை அப்படியே எழுதிடலாம். எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஏ ஸ்கொயர்னு போட்டு பிளஸ் சி அப்படின்னு போட்டுருங்க. இதுக்கும் அதே ரூல் தான். லாக் ஆஃப் மாடுலஸ் எக்ஸ் பிளஸ்ன்னு போட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அப்படியே எழுதிட்டு பக்கத்தில் பிளஸ் சின்னு போட்டுடலாம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் கேட்டாலும் ஏ ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேட்டாலும் இதே ரூல் தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். இதான் நம்மளோட ஸ்பெஷல் ஆங்கிளோட 6 ஃபார்முலாஸ். இதை யூஸ் பண்ணி 7.4 எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 7.4ல இன்டகிரேட் த ஃபங்க்ஷனில் முதல் கொஸ்டின் 3x ஸ்கொயர்ட் பை x பவர் 6 plus 1 அப்படின்னு இருக்கு. நம்ம இது வரைக்கும் பார்த்த இந்த 6 ஃபார்முலாவுமே நியூமரேட்டர் எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்குமே வந்து நியூமரேட்டர் 1 தான். இங்க வந்து நியூமரேட்டர்ல டேர்ம் இருக்குல்ல, அப்ப இதை சப்ஸ்டிடியூஷன்ல நியூமரேட்டர்ல நம்ம 1 அப்படின்றத வந்து கொண்டு வரணும். எப்படி கொண்டு வர்றது? ஸோ டினாமினேட்டர்ல வந்து ஸ்கொயர் ஃபார்முக்கு மட்டும் தான் நம்ம கிட்ட ஃபார்முலா இருக்கு. கீழே வந்து ஸ்கொயர் ஃபார்ம் இல்லை, பவர் 6 இருக்கிறதுனால மேலே 3x ஸ்கொயர் அப்படியே இருக்கு. எக்ஸ் பவர் 6 அப்படின்றத எக்ஸ் பவர் 3 ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம். இங்க பிளஸ் 1 இங்க வந்து dx அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த இடத்துல எக்ஸ் கியூப் இருக்குல்ல, இவங்களை வந்து டீன்னு அசியூம் பண்ணிக்கலாம் நம்ம சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல. let us assume x cubes equal to t ன்னு எடுத்தோம்னா ரெண்டு பக்கமா டிஃபரன்ஷியேட் பண்ணணும். x cube டிஃபரன்ஷியேஷன் வந்து 3x ஸ்கொயர், t ஓட டிஃபரன்ஷியேஷன் வந்து dt by dx ன்னு வரும். அந்த dx நம்ம இந்த பக்கம் எழுதிக்கலாம். அப்ப 3x ஸ்கொயர் dxன்றது என்னவா மாறிடுது? dt அப்படின்னு மாறிடுது. அப்ப இந்த கொஸ்டினை இப்படி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இன்டகிரேஷன் ஆஃப் மேல dt டினாமினேட்டர்ல வந்து t ஸ்கொயர் பிளஸ் 1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ இது என்ன பேட்டர்ன்ல இருக்குன்னு பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் பேட்டர்ன்ல இருக்கு, ரூட் இல்லை. இங்க பாருங்க, இங்க உங்களோட செகண்ட் ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர்னாலும் ஏ ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் இல்லாம இருந்தால் அது யாரோட ஃபார்முலா? 1 by a tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏயோட ஃபார்முலா. அதை தான் நம்ம எழுதணும். ஸோ நம்மளோட ஃபார்முலா
இன்டகிரேஷன் ஆஃப் 1 பை 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது யாரோட ஃபார்முலா நமக்கு தெரியும்னா tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட ஃபார்முலா டைரக்டா தெரியும். இதுல வந்து 1 இருக்கிறதுனால நீங்க டைரக்டா tan இன்வர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணா போதும். a இருந்துச்சுன்னா 1 பை a tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை a நம்ம யூஸ் பண்ணணும். இது 1 இருக்கிறதுனால இந்த ரூல் அப்ளை பண்ணாலே போதும். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் இது யாரோட ஃபார்முலானா tan இன்வர்ஸ் ஆஃப் இங்க எக்ஸுக்கு பதிலாக இங்க t இருந்துச்சு. அப்ப tan இன்வர்ஸ் ஆஃப் t பிளஸ் c அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ விச் இஸ் இம்ப்ளைஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் டீக்கு பதிலாக நம்ம எடுத்த சப்ஸ்டியூஷன் எக்ஸ் கியூப் தானே. அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் கியூப் பிளஸ் சி அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா அதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய எல்லா ஃபார்முலாலையும் கீழே இருக்க டேர்ம்ஸ் வந்து ஸ்கொயர் ஃபார்ம்ல இருந்தால் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும் இல்லையா. அதனால இன்டகிரேஷன் ஆஃப் 1 பை ரூட் ஆஃப் 1 அப்படியே இருக்கட்டும். 4x ஸ்கொயர்ட் அப்படின்றத 2x த ஹோல் ஸ்கொயர்ட் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதை பார்க்கறதுக்கு 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஃபார்ம்ல இருக்கு. அதாவது 1 வந்து நம்ம 1 ஸ்கொயர்னு கூட எழுதிக்கலாம். அதாவது a ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஃபார்ம்ல இருக்கு. a ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயரோட ரூல் படி லாக் ஆஃப் எக்ஸ் பிளஸ் அந்த கொஸ்டின் எடுத்து நம்மளால எழுதிட முடியும். ஆனா இங்க இருக்கிற டேர்ம் வந்து வெறும் எக்ஸ் ஸ்கொயர்டா இருக்கணும். ஆனா இங்க என்ன இருக்கு 2x ஸ்கொயர் இருக்கு. அப்ப அந்த டீன்னு வந்து என்ன பண்ணிக்கோங்க கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லெட் அஸ் அஸ்யூம் 2x வந்து t அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2 அப்படியே இருக்கும். எக்ஸ் வந்து 1 ஆயிடும். t டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dt பை dx அப்படின்னு கிடைக்கும். கொஸ்டின்ல dx மட்டும் தான் இருக்கு, வேற எந்த டேர்மும் இல்லை எக்ஸ்ட்ரா. அப்ப dx அங்க எடுத்துட்டு போயிட்டு மல்டிபிள்ல இருக்க 2 இங்க எடுத்துட்டு வந்து டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ dxக்கு பதிலாக dt பை 2ன்னு அப்ளை பண்ணிக்க முடியும் நம்மளால. இந்த கொஸ்டின்ல 1 பை ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர்ட் அப்படியே தான் இருக்கு. பிளஸ் 2xக்கு பதிலாக நம்ம tன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். இந்த dxன்றது வந்து என்னவா மாறி இருக்கு dt பை 2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இந்த 1 பை 2 தூக்கி நம்ம வெளில போட்டுடலாம். அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் dt பை ரூட் ஆஃப் 1 பிளஸ் டி ஸ்கொயர்ட் அப்படின்னு கிடைச்சிருக்கு. இது நம்மளோட ஃபார்முலால இருக்கு டைரக்டா. ஸோ 1 பை 2 இன்ட்டு லாக் ஆஃப் டி பிளஸ் உங்களோட கொஸ்டின் 1 பிளஸ் டி ஸ்கொயர்ட் அப்படின்னு எழுதிடலாம் பிளஸ் சி. இதுல டீக்கு பதிலாக நம்ம எடுத்த சப்ஸ்டியூஷன் எடுத்து எழுதிருங்க. லாக் ஆஃப் டீக்கு பதிலாக நம்ம எடுத்தது 2x பிளஸ் ரூட் ஆஃப் 1 பிளஸ் 2x ஹோல் ஸ்கொயர்டை நம்ம 4x ஸ்கொயர்ட் அப்படின்னு கூட எழுதிக்கலாம். பக்கத்துல பிளஸ் சின்னு போட்டு ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிருங்க. கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாம். இன்டகிரேஷன் ஆஃப் 1 பை ரூட் ஆஃப் 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. இந்த எக்ஸ் டேர்ம் இருக்கிறத வந்து எக்ஸ் ஸ்கொயர்னும் இந்த டேர்ம் வந்து ஒன்னை வந்து 1 ஸ்கொயர்னு கூட எழுதிக்கலாம், a ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். 1 பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர்னா நம்மளோட ஃபார்முலா என்ன லாக் ஆஃப் எக்ஸ் பிளஸ் சேம் கொஸ்டின் எழுதி பிளஸ் சின்னு போடணும். ஆனா இதுல வந்து வெறும் எக்ஸ் இருந்தா தான் நம்ம இப்படி அப்ளை பண்ண முடியும். ஆனா இங்க எக்ஸுக்கு பதிலாக 2 மைனஸ் எக்ஸ் இருக்கு இல்லையா. அப்ப 2 மைனஸ் எக்ஸை வந்து டீன்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2 0 ஆயிடும். எக்ஸ் வந்து 1 ஆயிடும். டிஏ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dt பை dxன்னு வரும். அந்த dx அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடலாம். இப்போ மைனஸ் dx இஸ் ஈக்குவல் டு dt அப்படின்னு கிடைக்குது. ஆனா கொஸ்டின்ல வந்து இங்க நம்ம இன்டகிரேஷன் போட்டா இங்க வித் ரெஸ்பெக்ட் டு dxன்னு போட்டுக்கலாம். இங்க வெறும் dx தானே இருக்கு. அப்ப இங்க இருக்கிற பிளஸ் எடுத்துட்டு இந்த பக்கம் மைனஸ் போட்டுக்கோங்க. இப்ப டீன்றதுல பேட்டர்ன் மாத்தியாச்சு. dx வந்து மைனஸ் dtன்னு எழுதிக்கலாம். டினாமினேட்டர்ல ரூட் ஆஃப் இந்த டேர்ம் தான் நம்ம டீன்னு அசியூம் பண்ணோம். அப்ப டி ஸ்கொயர் பிளஸ் 1 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ வெளியில இருக்க மைனஸ் வந்து இப்படி காமனா வெளியில வச்சுட்டு இவங்களுக்கு ஃபார்முலா இது பார்த்தா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் மாதிரியே இருக்கு. ஏன்னா இது 1 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்ப நம்ம ஆன்சர் என்னது லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் த கொஸ்டின். எக்ஸுக்கு பதிலாக இங்க டி இருக்கு, கொஸ்டின் வந்து அதே டி ஸ்கொயர் பிளஸ் 1. ஸோ இப்படி எழுதிடலாம் பிளஸ் சி. இதுல டீக்கு பதிலாக நம்மளோட சப்ஸ்டியூஷன் யாரு 2 மைனஸ் எக்ஸ் இல்லையா, அதை எடுத்து எழுதிருங்க. லாக் ஆஃப் 2 மைனஸ் எக்ஸ் பிளஸ் ரூட் ஆஃப் உங்களோட கிவன் கொஸ்டின் வந்து 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1ன்றது பக்கத்துல பிளஸ் சி அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 4ல 1 பை ரூட் ஆஃப் 9 மைனஸ் 25 எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. நம்ம ஸ்பெஷல் ஃபார்ம்ல எல்லாமே ஸ்கொயர் ஃபார்ம்ல இருந்தா தானே ஆன்சர் பண்ண முடியும். இப்போ கொஸ்டின்ல ரூட் ஆஃப் 9ன்றதை வந்து 3 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். 25 5 ஸ்கொயர்னு எழுதிடலாம். அப்போ இதை 5x த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ இது பார்க்க a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்ம்ல இருக்கு. ஏன்றது கான்ஸ்டன்ட் நம்பர், எக்ஸோட டேர்ம் வந்து எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இதுதான் என்னோட ஃபார்மேட். a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருந்துச்சுன்னா அது சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏயோட ரூல் தான். ஆனா இதுல வெறும் எக்ஸ் ஸ்கொயர் 1x ஸ்கொயர் இருக்கணும். இங்க 5x ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதனால இந்த 5x வந்து நம்ம என்னன்னு அசியூம் பண்ணிக்கலாம், டீன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ லெட் அஸ் அசியூம் 5x is equal to t. மேம் நான் அப்படியே ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு அப்புறம் 5x தனியா பண்ணி அதை முன்னாடி எடுத்துட்டு வந்து எழுதக்கூடாதுன்னா எழுதலாம். அப்போ கூட உங்களுக்கு கரெக்டா தான் வரும். ஸோ 5x வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, t டிஃபரன்ஷியேட் பண்ணா dt பை dxன்னு வந்திருக்கும். நமக்கு கொஸ்டின்ல வந்து dx மட்டும் தான் இருக்கு, இந்த 5 அங்க கிடையாது. dx இங்க எடுத்துட்டு போயிட்டு 5 அங்க எடுத்துட்டு போயிடுங்க. அப்ப dxக்கு பதிலா நம்ம என்ன அப்ளை பண்ணோம், dt பை 5 அப்படின்றத அப்ளை பண்ணோம். இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் dxக்கு பதிலா dt பை 5
இங்க ரூட்டுக்குள்ள 3 ஸ்கொயர்ட் மைனஸ் டி ஸ்கொயர்ட் அப்படின்னு கிடைச்சிருக்கும். இப்போ இந்த பேட்டர்ன் வந்தாச்சு. ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் பேட்டர்ன். இந்த 1/5 வெளியில போட்டுட்டு இந்த ஃபார்முலா படி சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ. எக்ஸுக்கு பதிலாக கொஸ்டின்ல டி இருக்கு, ஏக்கு பதிலாக கொஸ்டின்ல 3 இருக்கு, பக்கத்துல பிளஸ் சி அப்படின்னு போட்டுக்கலாம். டிக்கு பதிலாக நம்ம எடுத்த சப்ஸ்டியூஷன் என்னது 5x அப்படிதானே. அப்போ 1/5 இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் டி பை 3 பிளஸ் சி அப்படின்றத எழுதிட்டீங்கன்னா அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 3x by 1 plus 2x squared ஃபார்ம்ல இருக்கு கொஸ்டின். ஸோ இது வந்து நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஸ்பெஷல் ஆங்கிளில், டினாமினேட்டர் எல்லாமே ஹோல் ஸ்கொயர்ல இருக்கு. இப்போ 4 9ல இருந்தா ஈஸியா நம்ம அதை ஸ்கொயர்ல எழுதிடலாம்ல. ஆனா இங்க பாருங்களேன் 2 இருக்கு. நம்ம 2 வந்து எந்த நம்பரோட ஸ்கொயரை எழுதுறது? 2 யாரோட ஸ்கொயரும் இல்லைல்ல. அப்போ √2 த ஹோல் ஸ்கொயர்னு அதை எழுதிக்கலாம் நம்ம. இது 1 பிளஸ் இதை ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்ல மாத்துறதுக்காக √2 இங்க பவர் 4 இருக்கு. பவர் 4க்கு நம்ம கிட்ட டைரக்டா ஃபார்முலா இல்லாததுனால எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டு இங்க ஸ்கொயர்னு போட்டுருங்க. அப்ப √2 எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இது உள்ள ஸ்கொயர் பண்ணும்போது √2 ஸ்கொயர் பண்ணா 2 வந்துடும், எக்ஸ் ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணா எக்ஸ் பவர் 4 அப்படின்னு கிடைச்சிரும். இப்படி எழுதியாச்சா? நமக்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும்னா 1ன்றது ஏ ஸ்கொயர் ஓகே கரெக்டா இருக்கு. ஏன்னா 1 ஸ்கொயர்னு கூட நம்ம போட்டுக்கலாம். ஆனா இதுல வெறும் எக்ஸ் ஸ்கொயர் தானே இருக்கணும். ஆனா எக்ஸுக்கு பதிலா நம்ம கிட்ட √2 எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. அப்ப இதை வந்து டீன்னு சொல்லி என்ன பண்ணிக்கலாம், அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த உள்ள இருக்கிற டேர்ம் √2 எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்றத வந்து டி அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ √2 அப்படியே வச்சுக்கோங்க. டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். √2ன்றது கோஎஃபிஷியன்ட் அப்படியே இருக்கும். எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2x அப்படின்னு கிடைக்கும். டீயை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dt பை dx அப்படின்னு வரும். நமக்கு இங்க சப்ஸ்டியூஷனுக்கு வந்து ஆக்சுவலா 3x dx தேவைப்படுது. ஆனா 3ன்ற டேர்ம் இங்க இல்ல. ஆனா x into dx நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இந்த dx இங்க கொண்டு வந்துட்டு 2√2 அங்க கொண்டு போய்க்கலாம். அப்ப x into dx is equal to dt by 2√2 அப்படின்னு கிடைக்குது. இப்படி எழுதியாச்சு. இப்ப கொஸ்டின்ல இந்த 3 அங்கேயே தான் இருக்கும். ஏன்னா x into dx பதிலாக தான் நமக்கு சப்ஸ்டியூஷன் என்னன்னு கிடைச்சிருக்கு, dt by 2√2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. டினாமினேட்டர்ல 1 அப்படியே தான் இருக்கும். இந்த √2 எக்ஸ் ஸ்கொயர் தான் நம்ம டீன்னு அசியூம் பண்ணோம். அதனால இதை டி ஸ்கொயர்னு எழுதிங்க, dx அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இது வந்து உங்களோட ஏ ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்ம்ல இருக்கு. அப்போ 1/a tan inverse of x by a. இப்போ இந்த இடத்துல 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா இது tan inverse of x by a. அதை நம்ம டைரக்டா கூட சொல்லிக்கலாம். நியூமரேட்டர்ல இந்த 3யும் இந்த 2√2வும் இருக்கு. நம்ம வெளில எடுத்துடலாம். அப்போ 3/2√2 இருக்கு. இன்டகிரேஷன் ஆஃப் dt by 1 plus t ஸ்கொயர்ட் ஃபார்ம். இதோட வேல்யூ 3/2√2 அப்படியே இருக்கும். இது நம்மளோட 1/aன்றது 1 தானே, 1/1ன்றது 1 தான். அதை நம்ம எழுதணும்னு அவசியம் இல்லை. tan inverse of x by a. எக்ஸுக்கு பதிலாக இங்கே டி இருக்கு, ஏக்கு பதிலாக 1ன்றதுனால அதை எழுத தேவையில்லை. இது டேரக்டா 1 plus x ஸ்கொயர் ஃபார்ம்ல கூட நீங்க போடலாம். பிளஸ் சி அப்படின்னு போட்டுருங்க. டீக்கு பதிலாக நீங்க எடுத்த சப்ஸ்டியூஷன் என்னது, √2 எக்ஸ் ஸ்கொயர் தானே, அதை இங்கே ரீப்ளேஸ் பண்ணியிருக்கணும். அப்போ 3/2√2 டைம்ஸ் tan inverse of √2 x squared plus c அப்படின்னு எழுதிட்டு அதுதான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 6 பார்க்கலாம். x squared by 1 minus x to the power 6 அப்படின்னு இருக்கு. நம்ம இப்போ 6 ரூல் பார்த்தோம் இல்லையா, அவங்க எல்லாமே நியூமரேட்டர்ல எந்த டேர்மும் கிடையாது, டினாமினேட்டர்ல எல்லாமே ஸ்கொயர் ஃபார்ம்ல இருந்தாங்க இல்லையா. ஆனால் இங்கே வந்து பவர் 6 கொடுத்துருக்காங்க பாருங்க. பவர் 6 கொடுத்துருந்தாங்கன்னா அதை ஸ்கொயர் ஃபார்முக்கு மாத்துறதுக்காக 1 நம்ம 1 ஸ்கொயர் எழுதிக்கலாம். x பவர் 6ன்றத x பவர் 3 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்க முடியும் நம்மளால. இந்த x பவர் 3ன்றத tன்னு மாத்திக்கலாம். ஸோ லெட் எக்ஸ் கியூப்ஸ் ஈக்குவல் டு டீன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். இப்போ டிஃபரன்ஷியேட் ரெண்டு பக்கம் பண்ணும்போது எக்ஸ் கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3x ஸ்கொயர்ட் வரும். டீயை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dt பை dxன்னு வரும். நம்மளுக்கு இங்கே சப்ஸ்டியூஷனுக்கு எக்ஸ் ஸ்கொயர்டும் dxும் தான் வேணும்ல. அப்போ இந்த 3 வேண்டாம், 3 அங்கே கொண்டு போயிட்டு dx இங்கே கொண்டு வந்துக்கலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் dx இஸ் ஈக்குவல் டு dt பை 3ன்னு வரும். ஏன்னா மல்டிப்ள இருக்க 3 அங்கே போனால் டிவைடு தான் ஆகும். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் இந்த எக்ஸ் ஸ்கொயர் dxக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்க dt பை 3, டினாமினேட்டர்ல 1 ஸ்கொயர்ட் மைனஸ் இந்த எக்ஸ் கியூபுக்கு பதிலாக டீன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அப்போ இங்க டி ஸ்கொயர்ட் அப்படின்னு கிடைச்சிரும். ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஃபார்ம்லேயே இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு. ஸோ இதை அப்ளை பண்ணிக்கலாம். நம்மளோட ஃபார்முலா 1/2a log of a plus x by a minus x. இந்த நியூமரேட்டர்ல ஒரு 1/3ன்னு இருந்துச்சுல, அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி வெளியில கூட போட்டுக்கலாம். 1/3 ஆஃப் இன்டகிரேஷன் dt by 1 ஸ்கொயர்ட் மைனஸ் டி ஸ்கொயர்டுக்கு இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண போறோம். ஸோ அப்ளை பண்ணும்போது ஸோ 1/2a log of a plus xனா aக்கு பதிலாக 1 இருக்கு, 1 plus t by 1 minus t அப்படின்னு எழுதி பக்கத்துல plus c அப்படின்னு போட்டுருங்க. tக்கு பதிலாக நம்மளோட சப்ஸ்டியூஷன் என்னது, எக்ஸ் கியூப் தானே, அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 2a, ஏக்கு பதிலாக கொஸ்டின்ல 1 தான் இருந்தது. ஸோ 2 into 1 log of 1 plus t, ஸோ 1 plus x cube by 1 minus x cubeன்னு போட்டு பக்கத்துல plus c அப்படின்னு போட்டுருங்க. அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர்.
ஸோ இத மட்டும் தான் நம்ம வந்து ஃபார்முலால அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா? நம்மளுக்கு கொஸ்டின்ல இங்க ஒரு 1/3 இருந்துச்சு. அத கண்டிப்பா ஆன்சர்ல நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ 1/3 ஆஃப் இங்க ஒரு 1/2 இருக்கு. லாக் ஆஃப் இந்த டெர்ம்ஸ் இருக்காங்க. இத மல்டிபிள் பண்ணும்போது 1/6 டைம்ஸ் லாக் ஆஃப் இந்த டெர்ம் வருது. இதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். 7th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். இது எப்படி பண்ணணும்னு பாருங்க. இப்போ டினாமினேட்டர்ல பார்க்கும்போது ஸ்கொயர் ஃபார்ம் இருக்கு. ஆனா நியூமரேட்டர்ல பைனாமியல் இருக்கு. x - 1 இப்படி இருந்ததுன்னா, இந்த ரூட்டை உங்களுக்கு தனியா பிரிச்சு எழுதிக்கோங்க முதல்ல. x/ரூட் ஆஃப் x ஸ்கொயர்ட் மைனஸ் 1 dxன்றது தனியாவும், -1/ரூட் ஆஃப் x ஸ்கொயர்ட் மைனஸ் 1 dx அப்படின்றத தனியாவும் பிரிச்சுக்கோங்க. இதை தனியா இன்டகிரேட் பண்ணணும், இதையும் தனியா இன்டகிரேட் பண்ணணும். இது வந்து ஃபார்முலால வந்துடும். ஏன்னா 1/ன்னு இருக்கு, இங்க ரூல் இருக்கு நம்ம கிட்ட. ஆனா மேல x இருந்துச்சுன்னா இந்த எந்த ரூலுமே ஒர்க் அவுட் ஆகாது. அப்ப நம்ம இதை கண்டிப்பா சேஞ்ச் பண்ணணும். டினாமினேட்டர்ல இருக்க x ஸ்கொயர்ட் வந்து tன்னு அசியூம் பண்ணிக்கலாம். let x squared equal to t அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா x squared வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2x வரும். t டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dt by dx கிடைக்கும். இங்க 2 இல்லைல்ல, அப்ப 2 கீழே கொண்டு போயிட்டு dx இங்க எடுத்துட்டு வந்துக்கோங்க. அப்ப x into dx is equal to dt by 2 கிடைக்குது. இந்த ஃபர்ஸ்ட் டேர்முக்காக தான் இதை பண்றோம். ஏன்னா x into dx நம்ம மாத்தணும். அப்ப dt by 2 வருது. டினாமினேட்டர்ல வந்து root of t minus 1 கிடைச்சிருச்சு. t minus 1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இங்க வந்து இந்த டேர்ம் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா இதுக்கு டைரக்டா நம்ம கிட்ட ஃபார்முலா இருக்கு. x ஸ்கொயர்ட் மைனஸ் a ஸ்கொயர்ட் ஃபார்ம்ல இருக்கு. இது வந்து 1 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இங்க வந்து வித் ரெஸ்பெக்ட் டு dx இருக்கு. இதுல இருக்க 1/2 வெளியில எடுத்துடலாம். இது வந்து ரூட் x அப்படின்னு இருக்கு கொஸ்டின்ல. ஸோ இங்க x இருக்கிறதுனால இதை தனியா ஃபார்முலால வந்து இன்டகிரேட் பண்ண முடியாது. அதனால ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் எடுத்துக்கலாம் இந்த டேர்முக்கு மட்டும். ஏன்னா இதுக்கு டைரக்டா நம்ம கிட்ட ஃபார்முலா இருக்கு. இதுல இந்த டினாமினேட்டர்ல இருக்க x ஸ்கொயர்ட் மைனஸ் 1 அப்படின்றத நம்ம t அப்படின்னு அசியூம் பண்ணோம்னா x ஸ்கொயர்ட் என்ன ஆகும்? 2x ஆகும். 1 வந்து 0 ஆயிடும். t வந்து dt by dx அப்படின்னு கிடைக்கும். நமக்கு இங்க சப்ஸ்டியூஷனுக்கு x into dx மட்டும் தான் வேணும். ஆனா இங்க 2x இருக்கு. 2 இங்க கொண்டு போயிட்டு dx அங்க எடுத்துட்டு வந்துடலாம். அப்ப x into dx is equal to dt by 2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ கொஸ்டின்ல இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல மேல இருக்க x and dx ரிமூவ் பண்ணிட்டு dt by 2 அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். டினாமினேட்டர்ல ரூட் x ஸ்கொயர்ட் மைனஸ் 1 அப்படின்றத நம்ம tன்னு அசியூம் பண்ணல. அப்ப ரூட் t அப்படின்னு வந்திருக்கும். இந்த டேர்ம் அப்படியே தான் இருக்கு. dx by root of x squared minus 1 இதை நம்ம எதுவுமே அப்ளை பண்ணல. ஏன்னா இதுக்கு நம்ம கிட்ட டைரக்டா ரூல் இருக்கிறதுனால. இதுல 1/2 வெளில எடுத்துட்டு வந்துடலாம். இன்டகிரேஷன் ஆஃப் ரூட் t மேல எடுத்துட்டு போனோம்னா t பவர் -1/2 dt அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா யூஸ்வலா tன்றது ரூட்னா 1/2ன்னு அர்த்தம் பவர்ல. அதை மேல கொண்டு போகும்போது நெகட்டிவா வந்திருக்கும். மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் dx by, ஏன்னா இன்டகிரேட் பண்ணும்போது ரெண்டு பக்கமும் ஒரே டைம்ல பண்ணுங்க. அப்போ கொஞ்சம் ஈஸியா இருக்கும் எழுதுறதுக்கு. ஸோ இப்போ எழுதியாச்சு. இது பார்க்க x பார் n மாதிரியே இருக்குல்ல. x பார் n ஓட இன்டகிரேஷன் என்னது? x பார் n plus 1 by n plus 1. ஸோ half of t பவர் n plus 1 by n plus 1 அப்படின்னு கிடைக்குது. மைனஸ் இவங்களோட ஃபார்முலா ரூட் ஆஃப் x ஸ்கொயர்ட் மைனஸ் a ஸ்கொயர்ட் மாதிரி இருக்கு. லாக் ஆஃப் x plus நம்மளோட கொஸ்டின் x ஸ்கொயர்ட் மைனஸ் 1 பக்கத்துல பிளஸ் c அப்படின்னு போட்டுடலாம். இப்போ 1 மைனஸ் ஹாஃப்ன்னு இருக்கு. 1ல ஹாஃபை மைனஸ் பண்ணா ஹாஃப் தான் வரும். அப்ப இங்க இது வந்து ஒரு ஹாஃப். டீக்கு பதிலா நம்ம எடுத்த சப்ஸ்டியூஷன் வந்து x ஸ்கொயர்ட் மைனஸ் 1 பவர்ல 1/2 கீழேயும் 1/2 தான். மைனஸ் இந்த 1/2 இந்த 1/2 என்னவாயிடும்? கேன்சல் ஆயிடும். இந்த டேர்ம் அப்படியே தான் இருக்கும். லாக் ஆஃப் x பிளஸ் ரூட் ஆஃப் x ஸ்கொயர்ட் மைனஸ் 1 அப்படின்ற டேர்ம் அப்படியே தான் இருக்கும். பக்கத்துல பிளஸ் c. இதை நம்ம அப்படியேவும் விடலாம். இல்லை இது 1/2 இருக்கிறதுனால இது ரூட்ல நம்ம எழுதிக்கலாம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 8 பார்க்கலாம். x ஸ்கொயர்ட் பை ரூட் ஆஃப் x பார் 6 பிளஸ் a பார் 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட ஃபார்முலாஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்கொயர் ஃபார்முக்கு மட்டும் தான் நம்ம கிட்ட ஃபார்முலா இருக்குல்ல. அதனால முதல்ல டினாமினேட்டர் ஸ்கொயர் ஃபார்முக்கு கொண்டு வரலாம். ஸ்கொயர் ஃபார்ம்ல இங்க வந்து x பார் 6 இருக்கு. அதை வந்து நம்ம x பவர் 3 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி a பார் 6ன்றதையும் a பார் 3 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா இதுவும் ஸ்கொயர் ஃபார்ம்ல தான் இருக்கணும் இல்லையா, அதனால அப்படி எழுதியிருக்கேன். ஒரு சப்ஸ்டியூஷன் அப்போ நமக்கு பெருசா இங்க எதுவும் தேவைப்படாது. இப்ப டினாமினேட்டர்ல இது வந்து வெறும் x ஸ்கொயர்டா இருக்கணும். அங்க x பவர் 3 இருக்கிறதுனால நம்ம ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் எடுத்துக்க போறோம். லெட் அஸ் அஸ்யூம் x பவர் 3 வந்து t அப்படின்னு எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 3x ஸ்கொயர்ட் அப்படின்றது வந்து dt by dx அப்படின்னு மாறிடும். இங்க டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு கொஸ்டின்ல x ஸ்கொயர்டும் dx தானே வேணும். இந்த 3 வேண்டாம்ல, 3 அந்த பக்கம் எடுத்துட்டு போய்க்கலாம். அப்ப x ஸ்கொயர்ட் into dx is equal to dt by 3 அப்படின்னு கிடைக்குது. ஸோ அப்படி எழுதிக்கோங்க. இங்க நியூமரேட்டர்ல இந்த x ஸ்கொயர் dxக்கு பதிலா dt by 3 அப்படின்ற டேர்மும், டினாமினேட்டர்ல ரூட் ஆஃப் இந்த x கியூப்க்கு பதிலாக நம்ம t சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ t ஸ்கொயர் பிளஸ்
a பவர் 3 த ஹோல் ஸ்கொயர்ட் அப்படின்னு இருக்கும். ஏன்னா இது கான்ஸ்டன்ட்னால a பவர் 3 கூட ஒரு கான்ஸ்டன்ட் தான். இது நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்ல. ஸோ இதான் நம்மளோட ஃபார்மேட்டு. இப்போ மேல இருந்த 1/3 வெளியில எடுத்துட்டு வந்துட்டு உள்ள வந்து dt பை ரூட் ஆஃப் t ஸ்கொயர்ட் பிளஸ் a பவர் 3 த ஹோல் ஸ்கொயர்ட் அப்படின்னு நம்மளால எழுதிட முடியும். ஸோ எழுதியாச்சு. இப்போ இது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னு பாருங்க. ஸோ அந்த 1/3 அப்படியே இருக்கு. ஸோ இவங்களுக்கு பதிலாக ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணும்போது லாக் ஆஃப் இதான் நம்மளோட ஃபார்முலா. லாக் ஆஃப் எக்ஸ் பிளஸ் த சேம் கொஸ்டின் வரும். லாக் ஆஃப் எக்ஸ்ன்றது வந்து இங்கே கொஸ்டின்ல டி பிளஸ் நம்மளோட கொஸ்டின் வந்து டி ஸ்கொயர் பிளஸ் ஏ பவர் 6 அப்படின்னு இருக்கு பிளஸ் சி அப்படின்னு எழுதிடலாம். டீக்கு பதிலாக நம்ம எடுத்த சப்ஸ்டியூஷன் எக்ஸ் கியூப் அப்படின்றதுனால அதை இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. லாக் ஆஃப் எக்ஸ் கியூப் பிளஸ் ரூட் ஆஃப் இங்கே எக்ஸ் கியூபை ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் பவர் 6 பிளஸ் ஏ பவர் 6 பிளஸ் சி அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 9 பார்க்கலாம். சீக்கண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ் பை ரூட் ஆஃப் tan ஸ்கொயர்ட் எக்ஸ் பிளஸ் 4 இருக்கு. ஸோ இன்டகிரேட்னு சொல்லியிருக்காங்க. இன்டகிரேஷன் இங்கே டிஎக்ஸ்னு போட்டுக்கோங்க. கொஸ்டின் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்கு. நமக்கு தெரியும் 1 பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் ஏ ஸ்கொயர்டுன்னு இருந்தால் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே tan ஸ்கொயர்டும் இங்கே 4ம் இருக்கு. நம்ம வந்து ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் எடுத்துக்க போகிறோம். இங்கே இருக்கிற இந்த tan எக்ஸை வந்து டி அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். tan எக்ஸை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது சீக்கண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ் அப்படின்னு வந்துடும். டீயை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது டிடி பை டிஎக்ஸ்னு வரும். டிஎக்ஸை நம்ம இந்த பக்கம் எழுதிக்கலாம். அப்போ சீக்கண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ் டிஎக்ஸ்ன்றது என்னவா மாறிடும்? டிடி அப்படின்னு மாறிடும். டினாமினேட்டர்ல ரூட் ஆஃப் டேனை தான் நம்ம டீன்னு எடுத்தோம்ல. அப்போ டி ஸ்கொயர்ட் பிளஸ் இந்த 4ன்றதை வந்து நம்ம 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ இது பார்க்க எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் ஏ ஸ்கொயர்ட் ஃபார்ம்ல இருக்கு பாருங்க. இப்போ நம்மளோட ஆன்சர் என்ன? லாக் ஆஃப் டி பிளஸ் என்னோட கொஸ்டின் டி ஸ்கொயர்ட் பிளஸ் 2 ஸ்கொயர்ட் பிளஸ் சி அப்படின்னு எழுதிடலாம். இதுல டீக்கு பதிலாக நம்ம எடுத்த சப்ஸ்டியூஷன் எடுத்து tan x அதை ரீப்ளேஸ் பண்ணிருங்க. ஸோ லாக் ஆஃப் டீன்றது வந்து tan x பிளஸ் ரூட் ஆஃப் டி வந்து tan x ஸ்கொயர் இருக்கிறதுனால tan ஸ்கொயர் எக்ஸ் 2 ஸ்கொயர் பண்ணா 4 அப்படின்னு கிடைக்குது. பக்கத்துல பிளஸ் சின்னு எழுதிட்டீங்கன்னா அதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். 7.4ல நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற டைப் வந்து இந்த மாதிரி குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம்ல இருக்கிற கொஸ்டின்ஸ். டைரக்டா குவாட்ரேட்டிக் ஃபார்ம்ல இருந்ததுன்னா நம்மளால அவங்களை என்ன பண்ண முடியாது? இன்டகிரேட் பண்ண முடியாது. அப்ப நம்ம ஸ்பெஷல் ஃபார்முலா 6 ஃபார்முலா போன வீடியோல பார்த்திருந்தோம். எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஏ ஸ்கொயர்ட் இல்லை ஏ ஸ்கொயர்ட் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஏ ஸ்கொயர்ட் அதுல ஏதாவது ஒரு பேட்டர்ன்ல நம்ம இந்த கொஸ்டினை கன்வெர்ட் பண்ணணும். எப்படி கன்வெர்ட் பண்றது? இது வந்து கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிளாஸ் 10ல இருந்தது. நான் அதை திருப்பி ஒரு தடவை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். ஒரு பேசிக்கா ஒரு ஃபார்மை வந்து ஸ்கொயருக்கு கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏ ஸ்கொயர்ட் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர்ட் அப்படின்னு இருந்தா நம்மள அவங்கள வந்து ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதிக்க முடியும். அதே மாதிரி ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு மாற்ற முடியும். இப்போ நம்மளோட கொஸ்டின்ல இப்போ நம்மளோட புக் கொஸ்டினே நம்ம எடுத்துக்கலாம். நம்மளோட புக்கோட கொஸ்டின்ல இங்க இருக்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10 7.4ல 1 பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் 2x பிளஸ் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. இப்போ இது வந்து இந்த ஃபார்முலால இருக்கான்னு கேட்டா இல்ல. ஏன்னா எக்ஸ் வந்து ஸ்கொயர்ல இருக்கு ஓகே. ஆனா பியும் ஸ்கொயர்ல இருக்கணும். ஆனா பில வந்து ஸ்கொயர் இருக்கா பாருங்க, இல்ல வெறும் 2 தான் இருக்கு. அப்ப ஸ்கொயர் நம்பரா இல்லாததுனால இந்த ஃபார்மேட்ல வராதுல்ல. அப்ப இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம என்ன பண்ணணும்னா இதை ஏ ஸ்கொயர்டாவும் இதை 2ab-ஆவும் அசியூம் பண்ணிட்டு இந்த இடத்துல பி ஸ்கொயர்டு இல்ல, நம்ம ஒரு பிளஸ் பி ஸ்கொயர்டு ஒரு மைனஸ் பி ஸ்கொயர்டு இந்த இடத்துல ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ண போறோம். அதுதான் ஆக்சுவலா கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட். கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் மட்டும் நான் இங்க எடுத்துக்கிறேன். அது அந்த குவாட்ரேட்டிக் ஃபார்ம் மட்டும் எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 2 இதை எடுத்துட்டு இப்போ இது வந்து ஏ ஸ்கொயருக்கு பதிலாக இந்த டேர்ம் இருக்கு, 2ab-க்கு பதிலாக இந்த டேர்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஏ வந்து எக்ஸ் இல்லையா? அப்ப இதுல ஏக்கு பதிலாக இந்த எக்ஸை விட்டுட்டோம்னா 2b தான் நம்மளோட 2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்போ b என்னன்னு கேட்டா இதுல பாதி 2ab-ல பாதி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? b கிடைச்சிரும். அதை தான் நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணி ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஏன் ஸ்கொயர் பண்றோம்னா இந்த இடத்துல நமக்கு b ஸ்கொயர் தேவைப்படுதுல, அதனால. இங்க பாருங்களேன், இப்போ இது என்னோட எக்ஸ் ஸ்கொயர், இது வந்து என்னோட 2ab-ஆ இருந்தது அப்படின்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் யாருன்னு பாருங்க, அதுல பாதி எடுங்க. ஏன்னா எக்ஸ் வந்து a இல்லை, அதனால எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எடுத்து அதுல பாதி எடுக்கணும். இப்போ 2/2 தான் அதுல பாதி. அப்ப 2/2 ஸ்கொயர் அதை தான் நம்ம ஆட் பண்ணணும். அதுதான் நம்மளோட b-ஆ இருக்கும். மைனஸ் 2/2 ஸ்கொயர் அப்படின்னு போடணும். அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின்ல கொடுத்திருந்தா +2. ஏன்னா ஒரு டேர்ம்ல ஒருத்தர் சும்மா ஆட் மட்டும் பண்ண முடியாது. நம்ம ஆட் பண்ணாத என்னதான் பண்ணணும்? டெஃபினட்டா சப்ட்ராக்டும் பண்ணணும். அப்ப x ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 1 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் பிளஸ் 2ன்னு எழுதிடலாம். இவங்க 3 பேரும் சேர்ந்து x பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்டா மாறிடுவாங்க. இவங்க 2 பேரும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது +1 அப்படின்னு கிடைச்சிரும். அப்ப இப்படி இருந்த கொஸ்டினை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் ஃபார்முக்கு நம்மளால மாற்ற முடியுது இல்லையா? இதுக்கு பேர் தான் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட். சரி மேம், இது எப்படி வந்து சரியா ஞாபகம் வச்சுக்கிறதுனா, இது வந்து நம்ம ஆக்சுவலா 3 ஸ்டெப் நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படின்னா, எக்ஸ் ஸ்கொயருக்கு பக்கத்துல இங்க 1 இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, இந்த ஸ்டெப்ல நார்மலா இருக்கு, அதனால நான் அந்த ஸ்டெப் ப்ரொசீட் பண்ணல.
ஒருவேளை இங்க வேற ஏதாவது நம்பர் இருந்தா அத காமனா முதல்ல வெளில எடுத்துக்கணும். அதான் ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 என்னன்னா, எடுத்ததுக்கு அப்புறம் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ல பாதிய கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு வச்சுட்டு அதான் நம்மளோட பி. அது ஸ்கொயர் பண்ணி ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணணும். எப்பவுமே முதல்ல ஆட் தான் பண்ணணும். 2வது தான் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஏன்னா பி ஸ்கொயர்ட் வந்து எப்பவுமே பாசிட்டிவா தான் இருக்கும். ஸோ அப்படி பண்ணா நமக்கு இந்த ஸ்டெப்ஸ் வந்து கிடைச்சிரும் ஈஸியா. ஸோ இதான் நம்மளோட கொஸ்டின் நம்பர் 10ல இப்படி கொடுத்திருந்தாங்க. அப்ப இன்டகிரேஷன் 1/√ இந்த குவாட்ரேட்டிக் ஃபார்ம் வந்து இந்த பேட்டர்ன்ல x plus 1 squared plus 1 squared அப்படின்னு மாறிடுச்சு. ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு இந்த பேட்டர்ன்ல இருக்கு. ஸோ இதான் நம்மளோட ஃபார்முலா. இதான் நம்ம அப்ளை பண்ண போறோம். இங்க பக்கத்துல வந்து பிளஸ் சின்னு போட்டுருங்க. ஸோ இதான் நம்மளோட எக்ஸ் டேர்ம், இது நம்மளோட ஏ டேர்ம். ஃபார்முலா படி இதை இன்டகிரேட் பண்ணும்போது log of x plus the question வரும். எக்ஸுக்கு பதிலாக இங்க x plus 1 இருக்கிறதுனால x plus 1 போட்டுட்டு ரூட்டுக்குள்ள x plus 1 squared plus 1 அப்படின்னு எழுதிட்டு பக்கத்துல பிளஸ் சி அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா அதுதான் உங்களோட சரியான ஆன்சர். இப்போ கொஸ்டின் நம்பர் 11 பார்க்கலாம். இதுவும் குவாட்ரேட்டிக் ஃபார்ம்ல தான் இருக்கு பாருங்க. ஸோ டைரக்டா இன்டகிரேட் பண்ண முடியாது. இதுதான் நம்மளோட ஸ்டெப்ஸ். முதல்ல என்ன பண்ணணும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டை 1 ஆக்கணும். ஸோ இதுல எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 இல்லை, நம்ம தான் 1 சேஞ்ச் பண்ணணும். அப்போ இப்படி இருந்த கொஸ்டின்ல 9 வெளில எடுத்துருங்க. ஏன்னா அப்பதான் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 ஆகும். எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதுல எல்லாத்துலயுமே 9 காமனா இருக்காது. ஆனா இதுல இருந்து 9 வெளில எடுத்துட்டோம்னா இப்ப 6ல வந்து 9 காமனா எடுக்க முடியாதுல்ல. அப்ப என்ன பண்ணணும்னா இது டினாமினேட்டர்ல ஒரு 9 போடணும். ஏன் இப்படி போடுறாங்கன்னா, இப்ப நம்ம மல்டிபிள் பை டிவைட் பை 9 பண்ணியிருக்கோம். மல்டிபிள் 9 வெளில போயிடுச்சு. டிவைட்ல இருக்க 9 அங்கேயே இருக்கதோ அர்த்தம். இப்போ ஒரு இல்லாத இடத்துல இருந்து ஒரு டேர்மை வெளில எடுக்கும்போது அதே டேர்ம் அங்க டினாமினேட்டர்ல போடணும். 5/9 போடணும். இதை உள்ள கொண்டு போகும்போது 9x ஸ்கொயர்ட் வந்துடும். இவங்க கூட 9 மல்டிபிள் பண்ணும்போது இந்த 9 கட் ஆயிடும். இவங்க கூட மல்டிபிள் பண்ணும்போது 9 கட் ஆயிடும். இந்த ஸ்டெப் சரியா வந்துரும்ல. ஸோ காமனா இல்லாத டைம்ல இந்த மாதிரி தான் பண்ணும். ஸோ முதல் ஸ்டெப்பை முடிச்சாச்சு. என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டை 1 ஆக்கிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும், டேக் half ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ல half எடுக்கணும். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இங்க யார் இருக்கான்னு பாருங்களேன். எக்ஸ் ஸ்கொயர்ட் இங்க வந்து 6ம் 9ம் இருக்கு. நம்ம இதை வந்து என்ன கேன்சல் பண்ணிக்கலாம், 2s are 3s are அப்படின்னு கேன்சல் பண்ணிக்கலாம். பிளஸ் 2/3x அப்படின்னு இருக்கு. பிளஸ் இங்க 5/9 இருக்கு. கேன்சல் பண்ண முடியாதனால இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ half ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் என்னன்னு பார்க்கணும். half ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் என்ன அப்படின்னா, half ஆஃப் எக்ஸுக்கு பக்கத்துல இருக்கிறது 2/3. அப்ப இங்க 2/3 அப்படின்னு எழுதிக்கலாம். இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 1/3 கிடைக்குது. இதை கண்டுபிடிச்சிட்டு அடுத்து இதை என்ன பண்ணணும்னா, இதை ஸ்கொயர் பண்ணி ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணணும் கொடுத்துருக்கிற கொஸ்டின்ல. ஸோ 1/3 ஸ்கொயர் பண்ணி ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ண போறோம். ஸோ 9 முதல் டேர்ம் அப்படியே வச்சுக்கோங்க, ரெண்டாவது டேர்ம் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பிளஸ் நம்மளோட half ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் 1/3 தானே. அப்போ 1/3 ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்படி சப்ட்ராக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த 5/9 எழுதிக்கோங்க. ஏன் இப்படி எழுதுறோம்னா, இது a ஸ்கொயர், இது 2ab, b ஸ்கொயர் அதுக்கப்புறம் நம்ம இங்க எழுதிடுறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்படி எழுதிட்டோம்னா இவங்க 3 பேரும் சேர்ந்து ஃபார்முலால வந்துருவாங்க. என்ன ஃபார்முலானா 9 டைம்ஸ் இது a ஸ்கொயர், இது b ஸ்கொயர், இது 2ab. அப்ப இது a பிளஸ் b த ஹோல் ஸ்கொயர்ல இருக்கு. எக்ஸ் இது வந்து 1/3 இந்த ஹோல் ஸ்கொயர்னு போட்டுடலாம். மைனஸ் இங்க 1/3 ஸ்கொயர் பண்ணும்போது 1/9 கிடைக்கும். பக்கத்துல ஒரு பிளஸ் 5/9 அப்படின்ற டேர்ம் இருக்கு. இது ரெண்டுமே 9ல இருக்கிறதுனால மைனஸ் பண்ணிக்கலாம். 5 - 1 4/9 கிடைச்சிருக்கு. அப்ப இந்த கொஸ்டின் dx by 9 மல்டிபிள் பை நம்மளோட கொஸ்டின் வந்து நம்ம இப்படி மாத்தியாச்சு. மைனஸ் 4/9 சப்ட்ராக்ட் பண்ணி எழுதிட்டோம். இங்க வந்து வித் ரெஸ்பெக்ட் டு dx இருக்கு. இங்க வெளியில இருக்க இந்த 9 வந்து மல்டிபிள் இருக்கு. இதை வந்து இன்டகிரேஷன்ல இருந்து வெளியில எடுத்துக்கலாம். ஸோ dx by இது வந்து x plus 1/3 ஸ்கொயர் மைனஸ் இது ஸ்கொயர் ஃபார்ம்ல இருந்தா தானே ஃபார்முலா அப்ளை ஆகும். 9 4 ரெண்டுமே ஸ்கொயர் நம்பர் தான். 4 வந்து 2 ஸ்கொயர், 9 வந்து 3 ஸ்கொயர் தானே. அப்ப 2/3 ஸ்கொயர்னு போட்டுருங்க. ஸோ எழுதியாச்சு. இப்போ இதோட ஃபார்முலா இதுல பாருங்களேன். இதுல 5ம் -1ம் பண்ணும்போது பெரிய நம்பர் சைன் ஆக்சுவலா பிளஸ் 4/9 தான் கிடைச்சிருக்கும். அப்ப இங்க பிளஸ் தான் இருந்திருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் பேட்டர்ன்ல இருக்கு. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயரை வந்து இன்டகிரேட் பண்ணும்போது 1/a tan இன்வர்ஸ் ஆஃப் x/a கிடைக்கும். அதுதான் நம்ம இங்க அப்ளை பண்ண போறோம். வெளியில இருக்க இந்த 1/9 அங்கே இருக்கு. இவங்களை இன்டகிரேட் பண்ணும்போது முதல்ல 1/a. ஸோ 1/aக்கு பதிலாக இங்க 2/3 இருக்கு. அப்போ 1/2/3 tan இன்வர்ஸ் ஆஃப் x/a. எக்ஸுக்கு பதிலா x plus 1/3ன்ற டேர்ம் இருக்கு. ஏக்கு பதிலாக கொஸ்டின்ல 2/3 இருக்கு. பக்கத்துல பிளஸ் சி அப்படின்னு போட்டுலாம். இது ஒரு சின்ன சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 1/9 அப்படியே இருக்கு. மல்டிபிள் பை 2/3 மேல எடுத்துட்டு வந்தா 3/2 ஆயிடும். இங்க வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் இங்க 3 எல்சிஎம் எடுத்துக்கலாம். அப்ப 3x plus 1/3 வரும். டினாமினேட்டர்ல இருக்க 2/3 மேல போனா ரெசிப்ரோக்கலா இருக்கும். பக்கத்துல பிளஸ் சி இருக்கு. இந்த 3 இந்த 3யும் கேன்சல். இங்க 3 1s are இங்க 3 3s are 9 அப்படின்னு கிடைச்சிருக்கும். அப்போ 1/6 tan இன்வர்ஸ் ஆஃப் 3x plus 1/2 அப்படின்னு எழுதிடலாம். பிளஸ் சி அப்படின்னு எழுதி உங்க சம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 12th கொஸ்டின்ல அதே பேட்டர்ன்ல தான் இருக்கு.
கொஸ்டின்ல வந்து குவாட்ராட்டிக் ஃபார்ம் ரிவர்ஸ்ல குடுத்திருக்காங்க. நம்மளோட ஆம்பிஷன் என்ன அப்டின்னா, அது a பிளஸ் b த ஹோல் ஸ்கொயர் இல்ல a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர்ட கொண்டு வரது. எந்த ஃபார்முலா எடுத்தாலும் a ஸ்கொயர்ட் வந்து பாசிட்டிவா தான் இருக்கும். b ஸ்கொயர்டும் பாசிட்டிவா தான் இருக்கும். ஆனா இங்க கொஸ்டின்ல பாருங்களேன், x ஸ்கொயர்டுக்கு மைனஸ் குடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம அத பாசிட்டிவா மாத்திக்கலாம். 7 மைனஸ் 6x மைனஸ் x ஸ்கொயர்ட் அப்டின்ற கொஸ்டின்ல 7 அப்படியே வச்சுட்டு இவங்க கிட்ட இருந்து மைனஸ் சைன காமனா எடுத்துடலாம். அப்ப இது x ஸ்கொயர்ட் பிளஸ் 6xன்னு எழுதிக்கலாமா? இதுல பிளஸ் x ஸ்கொயர்டு இங்க பிளஸ் 6xம் இருக்கும். இப்ப கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர்டு 1 பார்க்கணும். கரெக்ட்டா 1 இருக்கு. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர்டு 1 இருக்கு. அடுத்த ஸ்டெப் என்னது? செகண்ட் ஸ்டெப் x ஓட கோஎஃபிஷியன்ட்ல பாதி எடுக்கணும். சோ half ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x என்னன்னு பாருங்க. 1/2 ஆஃப் 6. சோ கேன்சல் பண்ணா 3 கிடைக்குது. அப்ப 3 தான் நம்ம ஸ்கொயர் பண்ணி ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணோம். அந்த பிராக்கெட்டுக்குள்ள பண்ணுங்க. சோ x ஸ்கொயர் பிளஸ் 6x பக்கத்துல நம்மளோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xல பாதி கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அத ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சப்ட்ராக்ட் பண்ணணும். சோ இப்படி கிடைச்சிரும். சோ 7 மைனஸ் இவங்க 3 பேரும் சேர்ந்து a ஸ்கொயர் b ஸ்கொயர் 2ab மாதிரி இருக்காங்க. அப்ப இதை a பிளஸ் b த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். 3 ஸ்கொயர்னு இருக்கு. இது -9 அப்படின்னு கிடைச்சிருக்கும். சோ மைனஸ் உள்ள எடுத்துட்டு போய் பிராக்கெட் ஓபன் பண்ணும்போது 7 மைனஸ் இது வந்து x பிளஸ் 3 ஸ்கொயர்ட் ஆகும். இந்த மைனஸும் மைனஸும் பிளஸ் 9 ஆயிடும். 7ம் பிளஸ்ல இருக்கு, 9ம் பிளஸ்ல இருக்கு. ரெண்டு பேரும் ஆட் பண்ணும்போது 16 மைனஸ் x பிளஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். 16 அப்படின்றத நம்மளால 4 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்க முடியும். அப்போ 4 ஸ்கொயர் மைனஸ் x பிளஸ் 3 ஸ்கொயர் அப்படின்றதான் கொடுத்துருக்க கொஸ்டினோட ஃபார்ம். 1/ரூட் ஆஃப் இந்த கொஸ்டினை நம்ம இப்படி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். என்னென்னு 4 ஸ்கொயர் மைனஸ் x பிளஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிடலாம். இதை தான் நம்ம என்ன பண்ண போறோம்? இன்டகிரேட் பண்ண போறோம். இப்போ கொஸ்டின் பார்க்கறதுக்கு a ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் பேட்டர்ன்ல இருக்கு பாருங்க. ஸோ நம்மளோட பேசிக் ரூல் நமக்கு தெரியும். a ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் ஃபார்ம்ல இருந்ததுன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் x பை ஏன்னு எழுதலாம். அப்போ இவங்களை இன்டகிரேட் பண்ணும்போது சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக கொஸ்டின்ல x பிளஸ் 3 இருந்துச்சு. x பிளஸ் 3 டினாமினேட்டர்ல ஏக்கு பதிலாக இங்க 4 இருந்தது. அப்போ இங்க 4 அப்படின்னு எழுதிட்டு பக்கத்துல பிளஸ் c அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 13ல ஸோ ரூட்ல 2 டேர்ம் வந்து மல்டிபிள் கொடுத்துருக்காங்க. x மைனஸ் 1 அண்ட் x மைனஸ் 2. ஸோ நம்ம இவங்களை என்ன பண்ணிக்கலாம்? ஃபர்ஸ்ட் மல்டிபிள் பண்ணிக்கலாம். x மைனஸ் 1 மல்டிபிள் பை x மைனஸ் 2 மல்டிபிள் பண்ணும்போது முதல்ல x இன்டு x எக்ஸ் ஸ்கொயர்ட், அப்புறம் x இன்டு 2 மைனஸ் 2x, அப்புறம் 1ஆல மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் 1x, 1 2s are 2 அப்படின்னு கிடைச்சிருக்கோம் இங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 3x பிளஸ் 2 அப்படின்னு வருது. அப்போ ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை தான் அவங்க ஃபேக்டரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரூட்ல இருக்கிறதுனால பார்ஷியல் ஃபிராக்ஷன் அப்ளை பண்ண முடியாது. நம்ம இதை குவாட்ராட்டிக் ஃபார்ம் தான் கொண்டு போகணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 3x பிளஸ் 2 அப்படின்றது நம்மளோட குவாட்ராட்டிக் ஃபார்ம். குவாட்ராட்டிக் ஃபார்ம்ல கொஸ்டின் இருந்தாலும் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஃபார்முக்கு நம்ம கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட்ல கன்வெர்ட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அந்த கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட்ல முதல் ஸ்டெப் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கனான்னு பார்க்கணும். 1 தான் இருக்கு. ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ல பாதி எடுக்கணும். half of coefficient of x. இதை நீங்க எழுத தேவையில்லை. half of coefficient of x என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது 1/2 of 3 என்னன்னு கண்டுபிடிச்சா 3/2 தான். 3/2வை ஸ்கொயர் பண்ணி ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணணும் இந்த கொஸ்டின்ல. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 3x அப்படியே வச்சுட்டு இது பக்கத்துல ஒரு 3/2 ஸ்கொயர்ட் ஒரு மைனஸ் 3/2 ஸ்கொயர் நம்ம எழுதணும். எக்ஸ் கோஎஃபிஷியன்ட்ல பாதி எடுத்து அதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிட்டு சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்புறம் கொஸ்டின்ல இருக்க இந்த பிளஸ் 2 எடுத்து இங்க கிரியேட் பண்ணி எழுதிக்கோங்க அதை. ஸோ இவங்க 3 பேரே சேர்த்து ஃபார்முலா எழுதிடலாம். ஏன்னா இது a ஸ்கொயர், இது மைனஸ் 2ab, இது பிளஸ் b ஸ்கொயர் மாதிரி இருக்கு. நடுவில் மைனஸ் இருந்ததுனால இது a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் தான். அப்போ x மைனஸ் 3/2 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் இங்க. மைனஸ் இவங்கள சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. இதை உள்ள பண்ணும்போது 9/4 இது வந்து பிளஸ் 2/1 அப்படின்னு கிடைக்குது. இங்க எல்சிஎம் எடுத்துக்கலாம். 4க்கும் 1க்கும் எல்சிஎம் வந்து 4 தான். 4 2s are 8, இது வந்து 1 9s are 9. அப்போ 9ல இருந்து 8 மைனஸ் பண்ணா 1 தான் கிடைக்கும். 1/4 அப்படின்னு எழுதிடலாம். அப்போ x மைனஸ் 3/2 த ஹோல் ஸ்கொயர், பெரிய நம்பர் சைன் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 1/4 அப்படின்னு கிடைச்சிருக்கும். அப்போ இந்த கிவன் கொஸ்டின் வந்து 1/ரூட் ஆஃப் இப்படி இருந்த பேட்டர்னை நம்ம இப்படி மாத்திட்டோம். x மைனஸ் 3/2 த ஹோல் ஸ்கொயர் 1/4ன்னு இருக்கு. 1/4ன்றதை நம்ம 1/2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் a ஸ்கொயர்ட் பேட்டர்ன்ல கொஸ்டினை கொண்டு வரதுக்காக. ஸோ இதான் நம்மளோட ரூல். ஸோ இது உங்களை இன்டகிரேட் பண்ணும்போது லாக் ஆஃப் ஃபர்ஸ்ட் x வருது. எக்ஸுக்கு பதிலாக நம்மளுக்கு இங்கே என்ன கிடைச்சது? எக்ஸ் மைனஸ் 3/2 பிளஸ் ரூட்ல வந்து நம்மளோட கொஸ்டின் எடுத்து எழுதிடலாம். கொஸ்டின் வந்து நீங்க இந்த பேட்டர்ன்ல எழுதலாம், இல்லை கிவன் கொஸ்டினை கூட நம்மளால எடுத்து எழுதிட முடியும். ஏன்னா இதோட சிம்பிளிஃபிகேஷன் வந்து இதே கொஸ்டின் தான் வரும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 3x பிளஸ் 2 அப்படின்னு கூட எழுதிக்கலாம். பிளஸ் சி அப்படின்னு போட்டுருங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இதுவும் குவாட்ராட்டிக் ஃபார்ம் தான். எக்ஸ் ஸ்கொயர்ட் வந்து நெகட்டிவ்ல இருக்கு. அதனால என்ன பண்ணலாம்னா ஒரு மைனஸ் சைனை வெளில எடுத்துக்கலாம்.
இது நீங்க ஓவராலா எக்ஸ்லேருந்து வெளில எடுத்தாலும் ஓகே. இல்ல இந்த 8 அப்படியே வச்சுட்டு, இவங்க கிட்ட இருந்து மட்டும் மைனஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? வெளில எடுத்துக்கலாம். ஸோ மைனஸ வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா, பிளஸ் மைனஸ வெளில எடுத்துட்டோம்னா, இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆயிடும். இந்த பிளஸ் 3x வந்து மைனஸ் 3x அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய ஏ ஸ்கொயரும், இதான் 2abன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க கூட ஒரு பி ஸ்கொயர் ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணோம். எக்ஸ் ஸ்கொயர்டோட கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓகே. செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ல பாதியை கண்டுபிடிக்கணும். half of coefficient of x. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ல பாதி 3 இருக்குல்ல எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். அப்ப 3ல பாதி வந்து 3/2. அப்ப 3/2 தான் நம்ம ஸ்கொயர் பண்ணி ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணோம். இந்த 8 அப்படியே இருக்கும், இந்த மைனஸ் அப்படியே இருக்கும், இந்த பிராக்கெட் அப்படியே இருக்கு. எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 3x பிளஸ் 3/2 ஸ்கொயர் மைனஸ் 3/2 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம் நம்ம. ஸோ இப்படி எழுதிட்டு 8 மைனஸ் இவங்க 3 பேரும் சேர்ந்து ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் 2ab பி ஸ்கொயர்ட் மாதிரி இருக்காங்க. அப்ப a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு போட்டுடலாம். a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு இங்க வந்து ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் 9/4 அப்படின்னு கிடைக்கும். இந்த பிராக்கெட் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ 8 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3/2 ஸ்கொயர், இந்த மைனஸ் வந்து பிளஸ் 9/4 அப்படின்னு கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. இது ஒரு பிளஸ் 8/1, இது ஒரு 9/4. இது ரெண்டுமே கான்ஸ்டன்ட்னால உங்களை என்ன பண்ணிக்கலாம்? நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஆட் பண்ணும்போது இங்கே ஆட் பண்ணிக்கலாம். 8/1ஐயும் 9/4ஐயும் நம்ம ஆட் பண்ணுறோம். இங்கே வந்து 4ம் 8ம் மல்டிபிள் பண்ணும்போது 32 வருது. பிளஸ் 9/4 அப்படின்னு கிடைச்சிருக்கும். இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணும்போது 41/4 அப்படின்னு வருது. ஸோ இவங்களை ஆட் பண்ணும்போது 41/4 இந்த டேர்ம் அப்படியே இருக்கும். மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3/2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைச்சிருக்கு. எழுதியாச்சு. ஸோ இதுதான் நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் 1/ரூட் ஆஃப் ஸ்கொயர் ஃபார்ம்ல இருக்கணும்ல. ஆனால் 41 யாரோட ஸ்கொயரும் கிடையாது. அந்த மாதிரி எந்த ஸ்கொயர் நம்பரும் இல்லைன்னா √41 அப்படின்னு போடுங்க. ஏன்னா √41 ஸ்கொயர் பண்ணா 41 வரும். 4 வந்து 2 ஸ்கொயர்ன்றதுனால 2ன்னு போட்டு இப்படி ஹோல் ஸ்கொயர்னு எழுதுங்க. ஏன்னா a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இல்லை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் அந்த மாதிரி தானே நம்ம கிட்ட ஃபார்முலா இருக்கு. அதனால இதை ஸ்கொயர் ஃபார்ம்ல மாத்தியாச்சு. இது ஆல்ரெடி ஸ்கொயர் ஃபார்ம்ல தான் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3/2 போட்டு இங்க ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இது நம்மளோட பேசிக் ஃபார்முலால வந்துருச்சு இப்போ. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் 1/ரூட் ஆஃப் a ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் மாதிரி இருக்கு. with respect to dx நம்மளுக்கு இது யாரோட ஃபார்முலா? sin inverse of x by a யோட ரூல் தான் இது. ஏன்னா 1 minus x squared sin inverseல அப்போ a squared minus x squared கூட sin inverse தான். அப்போ இவங்களை இன்டகிரேட் பண்ணும்போது sin inverse of xக்கு பதிலாக கொஸ்டின்ல என்ன இருக்குன்னா x minus 3/2 இருக்கு. டினாமினேட்டர்ல aக்கு பதிலாக கொஸ்டின்ல √41/2 அப்படின்னு இருக்கு. பக்கத்துல பிளஸ் c அப்படின்னு போட்டுருங்க. இது ஒரே சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் பண்ணிக்கலாம். sin inverse of இது வந்து x/1 LCM எடுக்கும்போது 2x minus 3 வரும். டினாமினேட்டர்ல 2. டினாமினேட்டர்ல இருக்க √41/2 மேல போனா 2/√41 வந்திருக்கும். இந்த 2 என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். இப்போ ரிமைனிங் ஆன்சர் வந்து sin inverse of 2x minus 3/√41 plus c அப்படின்னு எழுதி ஆன்சர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் 15th கொஸ்டின் பார்க்க போறோம். இங்க பாருங்க, ரூட்டுக்குள்ள x மைனஸ் a இன்ட்டு எக்ஸ் மைனஸ் பின்னு கொடுத்துருக்காங்க. இந்த x மைனஸ் ஏவை எக்ஸ் மைனஸ் பியை மல்டிபிள் பண்ணா நமக்கு ஒரு குவாட்ரேட்டிக் ஃபார்ம் வரும். அந்த குவாட்ரேட்டிக் ஃபார்மை சால்வ் பண்ணி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஃபார்ம் கொண்டு வரணும். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர்டோ இல்லை ஏ ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேட்டர்ன் நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஸோ முதல்ல இதை மட்டும் எடுத்து சால்வ் பண்ணிக்கலாம். சால்வ் பண்ணிட்டு கடைசி இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துட்டு முதல்ல எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் பியை மட்டும் சால்வ் பண்ணுவோம். இப்போ சால்வ் பண்ணும்போது முதல்ல எக்ஸும் மல்டிபிள் பண்ண எக்ஸ் ஸ்கொயர், அப்புறம் ஏயும் எக்ஸும் மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் ஏஎக்ஸ் வரும். ஸோ அடுத்து எக்ஸும் பியும் மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் பிஎக்ஸ், அப்புறம் ஏயும் பியும் மல்டிபிள் பண்ணும்போது பிளஸ் ஏபி அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதை வந்து இன்னும் ஷார்ட்டாக எழுதணும்னா எக்ஸ் ஸ்கொயர், இவங்க ரெண்டு பேர்கிட்டமே வந்து எக்ஸு காமனாக இருக்கு, மைனஸும் காமனாக தான் இருக்கு. ஸோ நம்ம வந்து மைனஸ் வந்து காமனாக எடுத்துட்டோம்னா உள்ள வந்து ஏ பிளஸ் பி இருக்கும், எக்ஸை இப்படி காமனாக வெளியில் எடுத்துக்கலாம், பிளஸ் ஏபி. இப்போ இது ஒரு குவாட்ரேட்டிக் ஃபார்முலா இருக்கு. ஸோ குவாட்ரேட்டிக் ஃபார்முலாவை ஸ்பெஷல் ஃபார்முக்கு கொண்டு வரதோட பேசிக் என்ன? எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1ன்னு பார்க்கணும். ஓகே, கரெக்டாக 1 தான் இருக்கு. இப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ல பாதி கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? half ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிக்கணும். half ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இங்கே என்ன இருக்கு? ஏ பிளஸ் பி இருக்கு. ஹாஃப்னா அதில் பை 2 பண்ணணும். இதை தான் நம்ம ஸ்கொயர் பண்ணி ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம் இந்த ஈக்குவேஷனில். இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, மைனஸ் ஏ பிளஸ் பி டைம்ஸ் எக்ஸ் இருக்கு. இது கூட பிளஸ் a plus b by 2 the whole squareடும் ஒரு minus a plus b the whole squareடையும் add and subtract பண்ணிடணும். இங்க ஒரு plus ab இருக்கு, அது இங்கே எழுதிக்கோங்க. எழுதியாச்சு. இப்போ இது பாருங்க, இது வந்து உங்களோட a squared, இது 2ab, இது வந்து b squared மாதிரி இருக்கு. அப்போ இவங்க 3 பேரையும் ஜாயின் பண்ணிட்டு a minus b the whole squared அப்படின்னு எழுதிக்கலாம்.
ஸோ இப்படி எழுதிடலாம். இவங்கள தான் இப்போ சால்வ் பண்ணோம். மைனஸ் இங்கே டினாமினேட்டரில் வந்து 1 இருக்குது. இந்த ஸ்கொயர் வந்து நியூமரேட்டருக்கும் இருக்குது, டினாமினேட்டருக்கும் இருக்கும். அப்போ a + b the whole squared by 4 plus ab by 1 அப்படின்னு இருக்குது கொஸ்டினில். இவங்க ரெண்டு பேருமே கான்ஸ்டன்ட்னால இவங்களை நம்ம என்ன பண்ணிடணும், ஜாயின் பண்ணிக்கணும். இந்த டேர்ம் அப்படியே தான் இருக்கும். x minus a plus b by 2 the whole squared எதுவும் பண்ண வேண்டாம். இது ஆல்ரெடி ஸ்கொயர் ஃபார்முக்கு கொண்டு வந்தாச்சு. ஸோ இவங்களை மட்டும் தான் சால்வ் பண்ணணும். இதை முதல்ல a plus b the whole squaredல a squared plus b squared plus 2ab அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே வந்து இங்கே 4 இருக்குது, இங்கே 1 இருக்குது. எல்சிஎம் எடுத்தால் இது 1 into anything அதே டேர்ம் வந்திருக்கும். இங்கே 4 கூட மல்டிபிள் பண்ணும்போது ப்ளஸ் 4ab கிடைக்கும். இங்கே ப்ராக்கெட்டில் இருக்காங்க. ப்ளஸ் 4ab டிவைடட் பை 4 1s are என்னன்னு எழுதிக்கலாம், 4 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதில் முதல்ல இந்த மைனஸை உள்ளே எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ மைனஸ் a squared மைனஸ் b squared மைனஸ் 2ab இங்கே ஒரு ப்ளஸ் 4ab இருக்குது, அப்படியே இருக்கட்டும். இந்த மைனஸ் 2ab இந்த ப்ளஸ் 4abயும் வந்து சப்ட்ராக்ட் ஆகிடுச்சுன்னா ப்ளஸ் 2abன்னு வந்திருக்கும். இப்போ இந்த டேர்மில் மைனஸ் a squared மைனஸ் b squared ப்ளஸ் 2abலேருந்து மைனஸை காமனாக வெளில எடுங்க. அப்போ இது ப்ளஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும், இது மட்டும் மைனஸ் ஆகிடும். அப்போ a squared b squared மைனஸ் 2abன்றது யாரோட ஃபார்முலா, a மைனஸ் b the whole squareோட ஃபார்முலா. 4 வந்து 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம்ல, அதனால ரெண்டுத்தையும் சேர்த்து காமனாக இந்த பேட்டர்ன் எழுத முடியும் நம்ம. ஸோ இதான் நம்மளோட கிவன் குவாட்ரட்டிக் ஃபார்மோட ஸ்பெஷல் ஃபார்ம். a squared மைனஸ் x squared மாதிரி இருக்கு பாருங்க. இதை எடுத்துட்டு போய் ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த பேட்டர்ன் பார்க்க இது வந்து x squared மைனஸ் a squared மாதிரி இருக்கு. நம்மளோட ரூல் இதுதான். log of x plus given question எடுத்து எழுதிடணும். அப்போ log of xக்கு பதிலாக இங்கே இந்த டேர்ம் இருக்கு, x மைனஸ் a plus b by 2 இருக்கு, அதை எழுதிட்டு பிளஸ் ரூட்ல இந்த கொஸ்டின் தான் எடுத்து எழுதணும். ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் வந்து நம்மளோட கிவன் கொஸ்டின் தான். நம்ம தான் இதை சால்வ் பண்ணி இந்த பேட்டர்ன்ல மாற்றி வச்சிருக்கோம்ல. நீங்கள் கிவன் கொஸ்டினே எடுத்து எழுதிடலாம். x மைனஸ் a இன்ட்டு x மைனஸ் b அப்படின்னு எழுதிடலாம். பக்கத்தில் ப்ளஸ், ஏன்னா இதை நம்ம திருப்பியும் சால்வ் பண்ணால் இதே தான் வரும். ஏன்னா இதை தான் நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணி இந்த மெத்தடுக்கு என்ன பண்ணணும், மாற்றணும். இதை தான் இப்படி எழுதியிருக்கோம். நம்ம இதையும் எழுதலாம், இதையும் எடுத்து எழுதலாம். ஷார்ட் ஃபார்மில் ஆன்சர் கொடுக்கறதுக்காக இதை எடுத்து எழுதிக்கோங்க. இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். 4x plus 1 by root of 2x squared plus x minus 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. இது வந்து இங்கே பாருங்க, இது இந்த டைப்ல இருக்கு கொஸ்டின். மேலே லீனியரும் கீழே குவாட்ரட்டிக்கும் இருந்தது அப்படின்னா நம்மளால இந்த ஃபார்மேட்ல பண்ண முடியும். இந்த லீனியரை எடுத்துட்டு a times differentiation of the denominatorன்னு போட்டு பக்கத்தில் ப்ளஸ் பின்னு போட்டு கொஸ்டின் இப்படி ரெண்டாக உடச்சிட்டு அதுக்கப்புறம் ஈஸியாக டினாமினேட்டரோட அந்த டிஃப்ரென்ஷியேஷன் வேல்யூவை நியூமரேட்டரில் வர மாதிரி பண்ணிட்டு பண்ணலாம். ஆனால் இந்த கொஸ்டின் டேரெக்டாக இருக்குது பாருங்களேன். எப்பவுமே ஒரு பேட்டர்ன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அதை விட ஈஸியாக ஏதாவது இதில் பண்ண முடியுமான்றதை யோசிச்சுட்டு அப்ளை பண்ணுங்க. இப்போ இதில் வந்து நான் டினாமினேட்டர் வந்து நான் டீன்னு அசியூம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். லெட் அஸ் அசியூம் 2x squared plus x plus 3 வந்து நான் டீன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் இந்த 2 அப்படியே தான் இருக்கும். இந்த x ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, இந்த எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, 3யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, t-யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது dt by dxன்னு வந்துடும். அப்போ இங்கே என்ன கிடைக்குது, 4x plus 1 வருது. டினாமினேட்டரில் இருக்க dx இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ 4x plus 1 dx அப்படின்னு இருந்தால் அதை dtன்னு எழுதிக்கலாம். அதுதான் நம்ம நியூமரேட்டரில் கொடுத்துருக்காங்க. இப்போ டினாமினேட்டர் tன்னு எடுத்தால் நியூமரேட்டர் dtன்னு வருதுல்ல. அப்போ நம்ம டினாமினேட்டரை ரூட்டுக்குள்ளே இருக்க இந்த டேர்ம், அதனால ரூட் டி அப்படின்னு எழுதிட்டு நியூமரேட்டரை வந்து டிடி அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ 1 by root t அப்படின்னு கிடைச்சிருக்கு. 1 by root t அப்படின்றது வந்து இன்டகிரேஷன் ஆஃப் t பவர் மைனஸ் 1 by 2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதிக்கோங்க. இது வந்து எக்ஸ் பவர் என் பேட்டர்னில் இருக்குது. எக்ஸ் பவர் என் இன்டகிரேட் பண்ணும்போது எக்ஸ் பவர் n plus 1 by n plus 1 plus c அப்படின்னு போட்டுடலாம். ஸோ t பவர் 1ல் ஹாஃபை மைனஸ் பண்ணால் ஹாஃப் தான் வரும். டினாமினேட்டரில் 1 ஹாஃபை மைனஸ் பண்ணால் ஹாஃப் தான் வரும், ப்ளஸ் சி. இங்கே t பவர் 1 by 2ன்றதை நம்ம ரூட் டி அப்படின்னு கூட எழுதிக்கலாம். டினாமினேட்டர் இருக்க 1 by 2 மேலே எடுத்துகிட்டு வந்தால் 2 by 1 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 2 root t ப்ளஸ் சி அப்படின்றத நம்மளோட ஃபைனல் ஆன்சர். மேம் எனக்கு வந்து தெரியும் இன்டகிரேஷன் ஆஃப் 1 by root t வந்து இன்டகிரேட் பண்ணும்போது 2 டைம் root t தான் வரும்னு எனக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக டேரெக்டாகவே எழுதிக்கலாம். இப்படி மாற்றி தான் இதை பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. 1 by root t வந்து 2 டைம் root t தான். இது டேரெக்டாக தெரிஞ்சால் நம்ம எழுதிடலாம். 2 டைம் ரூட் டீக்கு பதிலாக நம்ம எடுத்த சப்ஸ்டியூஷன் வந்து 2x squared plus x plus 3 அப்படின்னு போட்டு பக்கத்தில் ப்ளஸ்ன்னு போட்டு ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அடுத்த கொஸ்டின் 17 பார்க்க போகிறோம். கொஸ்டினில் x plus 2 by root of x squared minus 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டினில் கீழே இருக்க இந்த 1 நம்ம 1 ஸ்கொயர்னு கூட எழுதிக்கலாம். நமக்கு தெரியும் x squared minus a squaredக்கு நம்மகிட்ட டேரெக்டாக ஃபார்முலா இருக்குது. ஸோ இது இப்படி ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்களேன், ஈஸியாக இருக்கும் பாருங்கள். x by root of x squared minus 1 dx அப்படின்றது ஒரு டேர்மாகவும் ப்ளஸ் இன்டகிரேஷன் ஆஃப் 2 by root of x squared minus 1 dxன்றதை இன்னொரு டேர்மாகவும் எடுத்துட்டு இதை டேரெக்டாக இன்டகிரேட் பண்ணிடலாம் இந்த ரூல் யூஸ் பண்ணி. இது வந்து மேலே எக்ஸ் இருக்கிறதுனால இந்த ஃபார்மேட் வராது இல்லையா. அப்போ இவங்களை சால்வ் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் எடுத்துக்க போகிறோம். என்ன அப்படின்னா x squared minus 1 டீன்னு அசியூம் பண்ணிக்கலாம்.
இப்படி பண்ணும்போது டிஃபரன்ஷியேட் பண்ணா எக்ஸ் ஸ்கொயர்டை பண்ணா 2x வரும், 1 பண்ணா 0 ஆயிடும்ல, என்னால் அதை எழுத தேவையில்லை. dt by dx. எனக்கு இங்கே சப்ஸ்டியூஷனுக்கு எக்ஸும் டிஎக்ஸும் தான் வேணும். அப்போ dx அங்கே கொண்டு போயிட்டு 2 இங்கே கொண்டு வந்துக்கலாம். அப்போ x into dx அப்படின்றது வந்து dt by 2 அப்படின்னு கிடைக்குது. இப்போ இந்த கொஸ்டினில் இன்டகிரேஷன் ஆஃப் மேலே இருக்க எக்ஸும் டிஎக்ஸும் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக dt by 2 அப்படின்னு போட்டுக்கோங்க. டினாமினேட்டரில் ரூட்டுக்குள்ள எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒன்னுக்கு பதிலாக டீன்ற நம்ம எடுத்த சப்ஸ்டியூஷன். ஸோ இப்போ டேரெக்டாக இன்டகிரேஷனுக்கு வந்துடுதுல. ப்ளஸ் இவங்க கிட்டேருந்து 2 வெளியில் எடுத்துட்டு இன்டகிரல் ஆஃப் 1 by root of x squared minus 1 squared dxன்னு எழுதிடலாம். இதில் நியூமரேட்டரில் இருக்க 1 by 2 வந்து வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா 1 by root t அப்படின்னு இருக்கு. இன்டகிரேஷன் ஆஃப் 1 by root x dx வந்து நம்ம டேரெக்டாக இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 2 root x அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ இதான் பேசிக் ஃபார்முலா. இது இங்கே 2 time root t அப்படின்னு எழுதிருங்க. ப்ளஸ் இந்த 2 அப்படியே இருக்கும். இது வந்து 1 by x squared minus a squared ரூலில் இருக்குல்ல, இதோட ஃபார்முலா என்ன, log of x plus அதே கொஸ்டின் எடுத்து எழுதணும். இப்போ x squared minus 1 அப்படின்னு எழுதிட்டு பக்கத்தில் ப்ளஸ் சின்னு போட்டுக்கலாம். இந்த 2 என்ன ஆயிருக்கும், கேன்சல் ஆயிருக்கும். ரூட் டீன்னு இருக்கு. டீக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூஷன் என்ன எடுத்தோம், x squared minus 1 எடுத்தோம், அதை எழுதிட்டு ப்ளஸ் இந்த 2 times log of இந்த செகண்ட் டேர்மில் வேறு எந்த சிம்பிளிஃபிகேஷனும் பண்ண முடியாதுன்றதுனால இதை அப்படியே எழுதிக்கலாம். பக்கத்தில் ப்ளஸ் சின்னு இன்டகிரேட் கான்ஸ்டன்ட்டை போட்டுருங்க. இப்போ இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். டினாமினேட்டரில் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இருக்குது. இது நம்மக்கிட்ட எந்த போன சம்மில் பார்த்த மாதிரி எந்த ஸ்பெஷல் ஃபார்ம்லேயும் இல்லை, நார்மல் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இருக்குது. மேலே வந்து லீனியர் ஈக்குவேஷன் இருக்குது. இது வந்து இந்த டைப் கொஸ்டின். அதாவது நியூமரேட்டரில் வந்து ஒரு லீனியர் ஃபார்மும் டினாமினேட்டரில் ஒரு குவாட்ரேட்டிக் ஃபார்மும் இருந்தது அப்படின்னா இந்த லீனியர் ஃபார்ம் இருக்குல்ல நியூமரேட்டர், அவங்கள இந்த டினாமினேட்டரோட டிஃப்ரென்ஷியேஷன் வேல்யூவை நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அது எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னா இதுதான் அதோட பேட்டர்ன். இந்த நியூமரேட்டரை எடுத்து ஏன்றது வந்து ஒரு கான்ஸ்டன்ட், ஏ மல்டிபிள் பை டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் த டினாமினேட்டர் பிளஸ் பி அப்படின்னு எழுதி நம்ம இதை சால்வ் பண்ணி ஒரு இங்கே இருக்கிற இந்த நியூமரேட்டரை இந்த ஃபார்மில் எழுதிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வர போகிறோம். இந்த கொஸ்டினில் நியூமரேட்டர் யார் இருக்கா, 5x minus 2 அவங்கள எடுத்து எழுதிட்டு ஏ மல்டிபிள் பை டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் டினாமினேட்டர், இங்கே யார் டினாமினேட்டர் உங்களை அப்படியே எழுதிக்கோங்க. 2x plus 3x squared இப்படி எழுதிடலாம். அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு ப்ளஸ் பி போட்டுருங்க, பின்னு எழுதியாச்சு. ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 5x minus 2 is equal to a multiple by the differentiation. 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வெறும் 2 வரும், 3 அப்படியே இருக்கும். எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, அதுக்கப்புறம் இங்கே ஒரு பி இருக்குது. பி வந்து டிஃப்ரென்ஷியேஷனில் கிடையாது, இது மட்டும் தான் டிஃப்ரென்ஷியேஷனில் இருந்தது, இப்படி எழுதிக்கலாம். ஸோ இதை இன்னும் ஷார்ட்டாக எழுதணும்னா இப்போ ஏ பக்கத்தில் ஒரு 2 இருக்கா, இங்கே உள்ள 2a இருக்குது, ஒரு 6x இருக்குது. நம்ம ஏவை மல்டிபிள் பண்ணும்போது 6axன்னு கிடைச்சிருக்கும். இங்கே ஒரு ப்ளஸ் பி இருக்குது. இப்போது ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா என்னென்னா இந்த பக்கம் இருக்கிற வேல்யூவையும் அந்த பக்கம் இருக்கிற வேல்யூவை நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். இங்கே எக்ஸுக்கு பக்கத்தில் 5 இருக்குது, இங்கே எக்ஸுக்கு பக்கத்தில் 6a இருக்குல்ல, அப்போ நம்ம சொல்லிடலாம் 6a is equal to 5 அப்படின்னு சொல்லிக்கலாம். இங்கே கான்ஸ்டன்ட்னு பார்த்தா 2aவும் பியும் இருக்குது, இங்கே கான்ஸ்டன்ட்னு பார்த்தா -2 இருக்குது. அப்போ 2a plus b is equal to -2 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ a is equal to மல்டிப்ளர் இருக்க 6 அங்கே வந்தால் டிவைட் ஆகிடும், 5/6 அப்படின்னு எழுதிக்கலாம். இதில் இந்த ஏக்கு பதிலாக 5/6 அப்ளை பண்ணுங்க. 5/6 plus b is equal to -2. இந்த 2வும் இந்த 6ம் கட்டாச்சுன்னா 5/3 plus 5/3 ஈக்குவல் தானே, இந்த பக்கம் தான் என்ன ஆகிடும், மைனஸ் ஆகிடும். இப்போ -2 minus 5/3 அப்படின்னு கிடைக்குது. இங்கே by 1ன்னு போட்டுட்டு எல்சிஎம் எடுத்துக்கலாம். 3 2s are 6 வந்துடும். இங்கே ஸோ பியோட வேல்யூ இதை எல்சிஎம் எடுக்கும்போது -6 minus 5/3ன்னு கிடைக்குது. ஸோ -11/3 அப்படின்னு கிடைச்சாச்சு. இப்போ ஏ வேல்யூவும் பி வேல்யூவும் எடுத்துகிட்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அதாவது நம்ம நியூமரேட்டர் தான் எடுத்தோம், என்னது 5x minus 2, அதை வந்து a டைம்ஸ் இதோட டிஃபரன்ஷியேஷன் வேல்யூ. ஏன்றது நம்ம கொஸ்டின் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 5/6 ஆஃப் இந்த டிஃபரன்ஷியேஷனுக்கு நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ 2 plus 6x plus பிக்கு பதிலாக நம்ம -11/3 கண்டுபிடிச்சிருக்கோம். இதை உள்ள டெஃபினட்டாக நீங்கள் மல்டிபிள் பண்ணக்கூடாது. நான் மல்டிபிள் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா இதே 5x minus 2 தான் திரும்பி வரும். நம்ம இந்த பேட்டர்னில் கொண்டு வரதுக்கு தான் சம்ம வந்து இப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கொஸ்டின் எடுத்துட்டு இந்த நியூமரேட்டருக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச டேர்ம் எடுத்து எழுதிக்க போகிறோம். நம்மளோட கொஸ்டின் வந்து அவங்க கொடுத்துருந்தது 5x minus 2 over 1 plus 2x plus 3x squared இப்படி கொடுத்துருக்காங்களா. இதை வந்து இந்த நியூமரேட்டர் எடுத்துறதுக்கு பதிலாக இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கோங்க. அதாவது 5/6 times 2 plus 6x plus into minus -11/3 by denominator வந்து 1 plus 2x plus 3x squared அப்படின்னு கிடைச்சிருக்கு. இங்கே ஒரு இன்டகிரேஷன், இங்கே ஒரு dx இருக்கு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்முக்கு கீழே இந்த டினாமினேட்டர் வச்சு ஒரு டேர்மாகவும் இந்த 11/3 கீழே இந்த டினாமினேட்டர் வச்சு ஒரு டேர்மாகவும் ரெண்டா இதை என்ன பண்ணிக்க போகிறோம், ஸ்ப்ளிட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதை இப்படி பிரிச்சுக்கோங்க. இதில் 5/6 கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறனால வெளில எடுத்துடலாம். இதுலேயே இந்த 11/3 வெளில எடுத்துட்டு இந்த 2
plus 6x by இந்த டினாமினேட்டர் ஒரு தடவை 1 by இந்த டினாமினேட்டர் எழுதிக்கோங்க. இப்போ இப்படி இருந்த கொஸ்டினை ரெண்டா பிரிச்சாச்சு. பிரிச்சுட்டு இப்போ இதை வந்து I1 இங்க வந்து -I2 அப்படின்னு எழுதிக்கலாம். இதை தனியா இன்டகிரேஷன் பண்ணணும், இதை தனியா இன்டகிரேஷன் பண்ணணும். அப்போ ரெண்டு ஆன்சரையும் கொண்டு வந்து இங்கே சப்ட்ராக்ஷன் எழுதிட்டா நம்மளோட ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். I1 I2 வேல்யூவை. ஸோ I1க்கு இந்த டேர்ம் எடுத்து எழுதிட்டு இதை இன்டகிரேட் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து எப்படி பார்த்தாலும் இந்த டினாமினேட்டரோட டிஃபரன்சியேஷன் தான் மேலே இருக்கும். ஏன்னா நம்ம அதை தான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அதனால எப்பவுமே இந்த ஃபர்ஸ்ட் இன்டகிரேஷனை வந்து சால்வ் பண்ணும்போது டினாமினேட்டர் டீன்னு எடுங்க. டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இது 0 ஆயிடும், 2 ஆயிடும். இது எக்ஸ் ஸ்கொயர்டை பண்ணா 2xன்னு வரும். 2 3 சார் இது வந்து 6x ஈக்குவல் டு dt பை dx அப்படின்னு கிடைச்சிருக்கும். இதுதான் நம்ம நியூமரேட்டர்ல இருக்கும் 2 + 6x. ஏன்னா நம்ம அதுதானே கொண்டு வந்திருக்கோம். இப்போ 2 + 6x dx அப்படின்றத நம்ம dt அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கே இன்டகிரேஷன்ல வெளியில ஒரு 5/6 நம்ம கிட்ட இருக்கு. டினாமினேட்டரை டீன்னு அசியூம் பண்ணும்போது நியூமரேட்டர் dt அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்போ இது 1/t அப்படின்னு ஃபார்ம் ஆகுது. 1/tயோட இன்டகிரேஷன் என்னது? log t தானே. அப்போ 5/6 ஆஃப் log t + c அப்படின்னு எழுதிடலாம். டீக்கு பதிலாக நம்ம எடுத்த சப்ஸ்டியூஷன் இந்த குவாட்ரேட்டிக் ஃபார்ம், அதை எடுத்து அப்படியே காப்பி பண்ணிடுங்க. log ஆஃப் டீக்கு பதிலாக 1 + 2x + 3x² அப்படின்னு போட்டு பக்கத்தில் ப்ளஸ் சின்னு போட்டிங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் இன்டகிரேஷன் பார்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த செகண்ட் இன்டகிரல் இதை மட்டும் எடுத்து சம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ I2 செகண்ட் இன்டகிரேஷனில் 11/3 வெளியில் இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். 1/1 + 2x + 3x² இந்த பேட்டர்ன் இருக்கு. இது டினாமினேட்டர்ல குவாட்ரேட்டிக் ஃபார்ம் இருக்கு. அப்போ இதை கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட்ல இது என்ன பண்ணும்? ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சால்வ் பண்ணும். இப்போ இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை முதல்ல x² ஃபார்ம் என்னது? 3x² + 2x + 1. கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர்னா என்ன தெரியுமா? முதல்ல x² கோஎஃபிஷியன்ட்டை 1 ஆக்கணும். அப்போ இங்கே என்ன நம்பர் இருந்தாலும் அதை வெளில எடுக்கணும். அப்போ இது வெறும் x² ஆயிடும். இது 2/3x, இது வந்து +1/3 அப்படின்னு கிடைச்சிரும். எல்லாருக்கிட்ட வந்து 3 வெளில எடுத்தாச்சு. ஸோ x² 1 ஆக்கியாச்சா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சது. செகண்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ல பாதியை கண்டுபிடிக்கணும். எல்லா சம்மும் இப்படி தான் பண்ணணும். half ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிக்கணும். அப்போ 1/2 ஆஃப் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இங்கே 2/3 அப்படின்னு இருக்கு. இதை கேன்சல் பண்ணிட்டா நமக்கு 1/3ன்னு கிடைக்குது. இதுதான் ஆக்சுவலாக பியோட வேல்யூன்னு அர்த்தம். இந்த 1/3யை ஸ்கொயர் பண்ணி ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணோம். அதான் ப்ரொசீஜர். இந்த x²டும் இந்த 2/3xையும் அப்படியே வச்சுட்டு இந்த மூணாவது பிளேஸ்ல இந்த 1/3யை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். 1/3² -1/3² போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்க இருக்கிற +1/3 எடுத்து எழுதியிருக்கணும். இதான் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர். இவங்க 3 பேரையும் ஜாயின் பண்ணும்போது இது a², இது 2ab, இது +b² மாதிரி இருக்கு. அப்ப இது a + b ² அப்படின்னு எழுதிருவாங்க. ஸோ எழுதியாச்சு. இவங்க 2 பேரையும் சால்வ் பண்ணும்போது -1/9 இருக்கு, இங்க +1/3 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ -1/9ம் +1/3 மட்டும் சால்வ் பண்ணி இங்க எழுதிக்கலாம். ஸோ -1/9ம் +1/3 சால்வ் பண்ணும்போது டினாமினேட்டர்ல 9 LCM, இங்க 9 இருக்கிறதுனால -1, இங்க 3 மல்டிபிள் பண்ணோம்னா மேலேயும் 3யை மல்டிபிள் பண்ணோம்ல, ஸோ 3ன்னு வந்திருக்கும். ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது 2/9 அப்படின்னு கிடைக்குது. மேம் இதை இப்படி கிராஸ் மல்டிபிள் பண்ணி பண்ணக்கூடாதுன்னா டெஃபினட்டா பண்ணலாம். பண்ணாலும் கேன்சல் பண்ணா இதே தான் வரும். ஸோ 2/9 கிடைச்சிருக்கு. அப்போ இதுக்கு பதிலாக 2/9 அப்படின்னு நம்ம எழுதணும். இப்போ இந்த கொஸ்டினுக்கு வரலாம். 11/3ன்ற டேர்ம் வெளியில இருக்கு. 1 டினாமினேட்டரை ஸ்பிளிட் பண்ணி 3 டைம்ஸ் பிராக்கெட்டுக்குள்ள x + 1/3 ² - 2/9 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இங்க வந்து வித் ரெஸ்பெக்ட் டு dx இருக்கு. இந்த டினாமினேட்டர்ல இருக்க 3 எடுத்து வெளில போட்டுடலாம். வெளியே வந்து ஒரு 11/3 இருக்கு. இப்போ ஒரு 1/3 வெளில வந்திருக்கு. இன்டகிரேஷன் ஆஃப் 1/x + 1/3² - 9 வந்து 3² எழுதிடலாம். அப்போ 2 எதோட ஸ்கொயராகவும் எழுத முடியாதுல்ல. அப்போ அதை √2² எழுதணும்னு தெரிஞ்சுக்கோங்க. எதுவுமே ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்லாத நம்பர் வந்துச்சுன்னா அதே நம்பருக்கு ரூட் போட்டு ஸ்கொயர் போடுங்க. 9 வந்து 3ன்னு போட்டு இங்க ஸ்கொயர் அப்படின்னு போட்டுடலாம். இங்க வித் ரெஸ்பெக்ட் டு dx. √2 ஸ்கொயர் பண்ணா 2 வரும், 3 ஸ்கொயர் பண்ணா 9 வரும். கரெக்டா இருக்கு பாருங்க. ஸோ இப்போ இது வந்து டைரக்ட் ஃபார்முலால வந்தாச்சு. ஸோ இதான் ஃபார்முலா. சரி, இங்க வந்து +2/9 இருக்கு. ஏன்னா இங்க 2/9 பிளஸ்ல தான் கிடைச்சிருக்கு பாருங்க. அப்போ இது வந்து பிளஸ்ல இருக்கு. ஸோ நம்மளோட பேசிக் பேட்டர்ன் படி இன்டகிரேஷன் ஆஃப் 1/x² + a² மாதிரி இருக்கு நம்மளோட கொஸ்டின் பார்க்கறதுக்கு. வித் ரெஸ்பெக்ட் டு dx பண்ணோம். நம்மளோட ஃபார்முலா 1/a tan inverse of x/a + c அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இது வெளியில இருக்க 11/9 அங்கேயே தான் இருக்கும். நம்ம அது எதுவும் பண்ண முடியாது. இங்க உள்ள இதுக்கு பதிலாக இந்த ஃபார்முலா படி ஃபர்ஸ்ட் 1/aக்கு பதிலாக √2/3 இருக்குல்ல, அப்போ √2/3ன்னு போட்டுருங்க. tan inverse of x/a, xக்கு பதிலாக இந்த டேர்ம் இருக்கு, அதாவது x + 1/3 இருக்கு, by aக்கு பதிலாக √2/3 இருக்கு,
பக்கத்துல பிளஸ் சி அப்படின்னு எழுதிடலாம். இப்போ இதை சின்ன சிம்பிளிஃபிகேஷன் √2/3 மேல எடுத்துட்டு போனோம்னா 3/√2 அப்படின்னு கிடைக்கும். இங்க வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் இது வந்து x/1ன்னு வச்சுக்கோங்க. எல்சிஎம் எடுங்க. 3 × x 3x பிளஸ் 1 × 1 1 டினாமினேட்டர்ல 3 இருக்கு. இங்க டினாமினேட்டர்ல இருக்க √2/3 மேல வந்துச்சுன்னா 3/√2 அப்படின்னு கிடைச்சிருக்கும். பக்கத்துல பிளஸ் சி இருக்கு. இந்த 3 என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் இங்க ஒரு 3யும் இங்க ஒரு 9ம் இருக்கு. இவங்களையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்ப 11/3√2 tan இன்வர்ஸ் ஆஃப் 3x + 1/√2 + c அப்படின்னு எழுதிடலாம். இதான் நம்மளோட I2, நம்மளோட செகண்ட் இன்டகிரேஷனோட ஃபைனல் வேல்யூ. இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து நம்மளோட கொஸ்டின்ல சப்ஸ்டிட் பண்ணிடலாம். I1 - I2 அப்படின்றத நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஸோ I1க்கு நமக்கு கிடைச்ச வேல்யூ இங்க மேல கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க. இங்க எழுதியிருக்கோம் பாருங்க. I1ஓட ஆன்சர் 5/6 ஆஃப் log அப்புறம் உங்களோட குவாட்ரேட்டிக் ஃபார்ம் அதை எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இதான் I1 வேல்யூ. மைனஸ் போட்டு இந்த I2ஓட வேல்யூ 11/3√2 tan இன்வர்ஸ் ஆஃப் 3x + 1/√2 + c. மேலே ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு, கீழே ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா திருப்பியும் கான்ஸ்டன்ட் தான் வரும். ஸோ ஒரு சி போட்டா போதும். மேம் நான் அங்கே C1 போட்டுட்டு இங்கே C2ன்னு நான் போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம். அப்போ C1ஐயும் C2ஐயும் ஆட் பண்ணி எனக்கு C கிடைச்சது. அதனால ஒரு கான்ஸ்டன்ட் எடுத்து எழுதுனா போதும். இந்த I1 எழுதும்போது Cன்னு போட்டோம்ல, அங்கே C1 அப்படின்னு போட்டுக்கோங்க. அது மாதிரி I2 எழுதி முடிக்கும் போது வர்ற C வந்து C2 அப்படின்னு போட்டுட்டு I1ஐயும் I2ஐயும் சப்ட்ராக்ட் பண்ணி வரும்போது C1 + C2ன்னு வரும்ல, அது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு C அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ அதனால எந்த இஷ்யூஸும் கிடையாது. இந்த ஃபைனல் ஆன்சர் கரெக்டாக வந்தா ஓகே தான். 19ல நியூமரேட்டர்ல வந்து ஒரு லீனியர் ஃபார்மும் டினாமினேட்டர்ல வந்து ஒரு குவாட்ரேட்டிக் ஃபார்ம் இருக்கு. குவாட்ரேட்டிக் ஃபார்ம் வந்து அவங்க வந்து ஃபேக்டரா கொடுத்துருக்காங்க. அதாவது x - 5 × x - 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். x × x வந்து x², x × 4 பண்ணா -4x, அப்புறம் 5 வச்சு பண்ணும்போது -5x வரும். -5ம் -4ம் +20 அப்படின்னு கிடைக்கும். அப்போ x² - 9x + 20 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த கொஸ்டின் வந்து நியூமரேட்டர்ல 6x + 7, டினாமினேட்டர்ல வந்து √(x²) - 9x + 20. இதே வந்து நியூமரேட்டர்ல வந்து 1 இருந்தது அப்படின்னா இதை டைரக்டா கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் எடுத்து நம்ம சம சால்வ் பண்ணிருப்போம். ஆனால் மேலே வந்து ஒரு லீனியர் ஃபார்ம் இருக்கு. இந்த மாதிரி லீனியர் ஃபார்ம்ல இருந்தது அப்படின்னா நம்ம வந்து என்ன ப்ரொசீஜர் யூஸ் பண்ணணும்னா நியூமரேட்டரை எடுத்து எழுதி அதை டினாமினேட்டரோட டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முக்கு மாற்றணும். அப்போ எப்படி எழுதிக்கணும்னா a × differentiation of the denominator, இந்த டினாமினேட்டரோட டேர்ம் x² - 9x + 20 அப்படின்றத எடுத்துக்கோங்க. அப்புறம் பிளஸ் b, இந்த ஃபார்முக்கு இந்த நம்பரை வந்து என்ன பண்ண போறோம்? கன்வெர்ட் பண்ண போறோம். எப்படி பண்றது? a அப்படியே இருக்கும். இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x - 9 வந்துடும். 20 வந்து 0 இருக்கும். பிளஸ் b, இதை உள்ள மல்டிபிள் பண்ணிட்டோம்னா 2ax அப்படின்னு ஒரு டேர்மும் a கூட 9 மல்டிபிள் பண்ணும்போது 9a, அதுக்கப்புறம் இங்கே ஒரு பிளஸ் b இருக்கு. இது யாரோட வேல்யூனா 6x + 7ஓட வேல்யூ. இந்த நியூமரேட்டரை இப்படி நம்மளால எழுதிக்க முடியும். இப்போ இவங்களை என்ன பண்ணணும்னா ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட்ஸ். ஸோ ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டையும் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டையும் ஈக்குவேட் பண்ணணும். இங்கே எக்ஸ் பக்கத்தில் 6 இருக்கு, இங்கே எக்ஸ் பக்கத்தில் 2a இருக்குல்ல. அப்போ 2a = 6 அப்படின்னு ஒரு டேர்ம் எழுதிக்கலாம். அடுத்து இங்கே கான்ஸ்டன்ட் 7 இருக்கு. இங்கே கான்ஸ்டன்ட் வந்து -9a + b இருக்கு. அப்போ -9a + b அப்படின்றத வந்து 7 அப்படின்னு எழுதிக்கலாம். மல்டிபிள் இருக்கட்டும் அப்போனா என்ன ஆகும்? டிவைட் ஆகும். 6/2. a = 3ன்னு கிடைக்குது. a = 3 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 9 3s are 27, மைனஸ்ல இருக்கு. -27 அந்த பக்கம் எடுத்துட்டு போனா +27 ஆகும். அப்போ 7 + 27 கிடைக்குது. ஸோ ஆட் பண்ணிட்டா 34 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அதான் பியோட வேல்யூ. இப்போ நம்ம நியூமரேட்டரை எடுத்து இதுதான் நம்மளோட நியூமரேட்டரோட ஃபார்ம். இதில் ஏக்கு பதிலாகவும் பிக்கு பதிலாகவும் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ என்ன பண்ணிக்க போறோம்? சப்ஸ்டியூட் பண்ணிக்க போறோம். இப்போ நம்மளோட கிவன் கொஸ்டின் வந்து இப்படி இருந்தது. அதாவது 6x + 7 டினாமினேட்டர்ல வந்து ஒரு x² - 9x + 20ன்னு இருந்துச்சு. இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்டகிரேஷன் ஆஃப் இந்த 6x + 7 அப்படின்றத ரிமூவ் பண்ணிட்டு, ஏன்னா 6x + 7 தான் நம்ம இங்கே என்னன்னு எழுதியிருக்கோம்னா a × டிஃபரன்ஷியேஷன் வந்து 2x - 9 + b அப்படின்னு எழுதி வச்சிருந்தோம் இல்லையா? இந்த பேட்டர்ன்ல ஏக்கு பதிலாகவும் பிக்கு பதிலாகவும் இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்க போறோம். ஏக்கு பதிலாக என்ன கிடைச்சது? 3 கிடைச்சதா? 3 × 2x - 9 ஒரு டேர்மாகவும் பிளஸ் பின்றது வந்து 34 ஒரு டேர்மாகவும் எடுத்துக்கலாம். இந்த டினாமினேட்டரை இவங்களுக்கு தனியாக ஒரு தடவை எழுதிக்கோங்க, இவங்களுக்கு தனியாக ஒரு தடவை எழுதிக்கோங்க. ஒரே டினாமினேட்டரை எடுத்தாலும் நம்ம அடுத்த ஸ்டெப்பில் இதை பிரித்து தான் ஆகணும். ஏன்னா இதை தனித்தனியாக தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? இன்டகிரேட் பண்ண முடியும். ஸோ இது ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக எடுத்துக்கலாம்.
இன்டகிரேஷன் சிம்பிளையும் 2 பேர் அடிஷன்ல இருந்தாங்கன்னா இவங்களுக்கு தனியா இன்டகிரேஷன், இவங்களுக்கு தனியா நம்மளால இன்டகிரேஷன் சிம்பிள் எடுத்துக்க முடியும். அதனால இது ஒரு சம், இது ஒரு சம். ரெண்டுத்தையும் தனித்தனியா சால்வ் பண்ணி ஆன்சர் பண்ண போறோம். இதை வந்து இன்டகிரேட்டிங் ஃபர்ஸ்ட் பார்ட்னும் இதை வந்து இன்டகிரேஷனோட செகண்ட் பார்ட். இது வந்து ஃபர்ஸ்ட் இது தனி கொஸ்டினாவும் இதை தனி கொஸ்டினாவும் எடுத்து சால்வ் பண்ணி ஆன்சரை கொண்டு வந்து என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல இந்த I1 அப்படின்றத மட்டும் எடுத்து சால்வ் பண்ண போறோம். I1 வந்து என்னது, இன்டகிரேஷன் ஆஃப் இந்த 3 வந்து மல்டிபிள் இருக்கு, வெளில எடுத்துக்கலாம். வெளில எடுத்துட்டோம்னா உள்ள என்ன இருக்கும், 2x minus 9 மட்டும் இருக்கும். டினாமினேட்டர்ல x squared minus 9x plus 20ன்ற டேர்ம் இருந்திருக்கும். எப்பவுமே இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து டினாமினேட்டரோட டிஃபரன்ஷியேஷன் தான் நியூமரேட்டர்ல இருக்கும். ஏன்னா நம்ம அந்த பேட்டர்ன் தான் என்ன பண்ணியிருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். அதனால ஃபர்ஸ்ட் இதுல எப்பவுமே டினாமினேட்டரை எடுத்து டீக்கு ஈக்குவேட் பண்ணுங்க. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இது 2x ஆயிடும், இது 9 ஆயிடும். t பண்ணும்போது dt by dxன்னு வரும். நம்ம dx இந்த பக்கம் எழுதிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம நியூமரேட்டர்ல இருக்கு பாருங்க. ஸோ இது 3 டைம்ஸ் இன்டகிரேஷன் ஆஃப் நியூமரேட்டர் வந்து dtன்னு மாறிடுச்சு, டினாமினேட்டர் tன்னு இருக்கு. ஆனால் ரூட் இருக்கிறதுனால நம்ம இதை ரூட் t அப்படின்னு எழுதிக்கணும். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் 1/√t dtயோட ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 டைம்ஸ் ரூட் t நம்மளால டைரக்டா எழுத முடியும். ஸோ அதான் இங்கே எழுத போறோம். 3 அப்படியே இருக்கும், மல்டிபிள் பை 2 டைம்ஸ் ரூட் t பிளஸ் c அப்படின்னு எழுதிடலாம். இப்போ டீக்கு பதிலாக நம்மளோட சப்ஸ்டியூஷன் இந்த குவாட்ரேட்டிக் ஃபார்ம். ஸோ 6 டைம்ஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 9x plus 20 அப்படின்னு எழுதி பக்கத்தில் ப்ளஸ் சின்னு போட்டிங்கன்னா இந்த இன்டகிரேட்டிங் பார்ட் 1ஓட சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இன்டகிரேட்டிங் 2 இந்த செகண்ட் பார்ட்டை மட்டும் எடுத்து சால்வ் பண்ணி அந்த ஆன்சர் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். இதில் I1 I2 கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூஷன் எடுக்கணும். இப்போ இந்த செகண்ட் பார்ட் எடுத்து எழுதிக்கலாம். I2ன்றதுல வந்து 34க்கு நியூமரேட்டரில் வெளில எழுதிக்கலாம். அதை 1 by டினாமினேட்டர்ல ஒரு எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒரு மைனஸ் 9x ஒரு பிளஸ் 20 இருக்கு இங்க வித் ரெஸ்பெக்ட் டு dx. இது வந்து குவாட்ரேட்டிக் ஃபார்ம்ல இருக்கு. டைரக்டா குவாட்ரேட்டிக் ஃபார்ம் நமக்கு இன்டகிரேட் ஆகாது. நம்ம ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஃபார்முக்கு அவங்கள கன்வெர்ட் பண்ணணும். ஸ்பெஷல் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும், நம்மளோட கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரை யூஸ் பண்ணணும். கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கான்னு பாக்குறது. கரெக்டா இங்க 1 தான் இருக்கு. அப்புறம் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ல பாதி கண்டுபிடிக்கணும். இப்போ 9ல பாதி எவ்வளோ, 9/2. அப்போ 9/2 ஸ்கொயர் பண்ணி ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ 9ல பாதி எடுத்து ஆட் பண்ணியாச்சு, அப்புறம் சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் 9 எப்பவுமே முதல்ல அடிஷன் தான் நடக்கணும். ஏன்னா அப்பதான் இது a ஸ்கொயர்ட் இது 2ab இது பிளஸ் b ஸ்கொயர்ட் மாதிரி இருக்கும். அதுக்காக இது நம்ம நிறைய சம் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். இவங்க 3 பேரையும் ஜாயின் பண்ணா இது a ஸ்கொயர்ட் இது மைனஸ் 2ab இது பிளஸ் b ஸ்கொயர்ட் மாதிரி இருக்கிறதுனால a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கோங்க. மைனஸ் இதை உள்ள ஸ்கொயர் பண்ணா 81/4 இது பிளஸ் 20/1 அப்படின்னு இருக்கு. ஸோ இப்படி கிடைச்சிருக்கு. இது ரெண்டுமே நம்பர்ஸ்னாலே இவங்க 2 பேரும் சால்வ் பண்ணிக்கலாம் எல்சிஎம் பேட்டர்ன்ல. 1 × 81 81, 4 × 20 80, டினாமினேட்டர்ல 4 இருக்கு. இந்த x மைனஸ் 9/2 ஸ்கொயர் இங்க அப்படியே தான் இருந்திருக்கும். ஸோ இங்க எழுதிடலாம். இப்போ 34 இன்டகிரேஷன் ஆஃப் 1/√ ஆஃப் இதை வந்து இப்படி பிரிச்சிட்டோம் நம்ம, x மைனஸ் 9/2 த ஹோல் ஸ்கொயர். இது வந்து 81ம் 80யும் மைனஸ் பண்ணா மைனஸ் 1/4 அப்படின்னு கிடைக்குது. ஸோ மைனஸ் 1/4ன்றத 1/2 த ஹோல் ஸ்கொயர்னு கூட நம்ம எழுதிக்கலாம் வித் ரெஸ்பெக்ட் டு dx. இது பாருங்களேன், எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஏ ஸ்கொயர்ட் மாதிரியே இல்லை பார்க்கறதுக்கு. ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஏ ஸ்கொயர்டுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். ஸோ இதான் நம்மளோட ரூல். ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஏ ஸ்கொயர்டுன்னு வந்துச்சுன்னா லாக் ஆஃப் எக்ஸ் பிளஸ் த கிவன் கொஸ்டின் எடுத்து எழுதணும். ஸோ அதை தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். ஸோ 34 அப்படியே இருக்கும். இவங்களை இன்டகிரேட் பண்ணால் லாக் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக இங்கே வந்து எக்ஸ் மைனஸ் 9/2ன்னு இருந்தது, அதை அப்படியே எழுதிக்கலாம். ப்ளஸ் கிவன் கொஸ்டின் இதை தான் எழுதணும். ஆக்சுவலாக இது வந்து யாரோட எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்னா இவங்களோட எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் தான். ஸோ இதை ஷார்ட் பண்ணால் இதே தான் வரும். அதனால அந்த குவாட்ரேட்டிக் ஃபார்மே எடுத்து எழுதிக்கோங்க. நான் அதுதான் ஷார்ட்டஸ்ட். ஸோ இப்படி எழுதிடலாம். இங்கே பக்கத்தில் ப்ளஸ் இதான் நம்மளோட I2ஓட வேல்யூ. ஸோ I1 I2 ரெண்டுத்தையும் என்ன பண்ணும், ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ I1 + I2 தான் நம்மளோட ஆன்சர். ஸோ I1ல நம்மளுக்கு இங்கே 6 டைம்ஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 9x + 20ன்னு கிடைச்சிருக்கு. ப்ளஸ் இங்கே I2க்கு பதிலாக 34 லாக் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 9/2 ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 9x + 20 அப்படின்னு கிடைச்சிருக்கு. பக்கத்துல வந்து பிளஸ் சி அப்படின்னு போட்டுருங்க. இதை இங்க பிராக்கெட் போட்டு பிளஸ் சின்னு போட்டுருங்க. அதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுவும் மேல லீனியர் ஃபார்மும் கீழே வந்து குவாட்ரேட்டிக் ஃபார்மும் இருக்கிறதுனால நம்ம லீனியர் ஃபார்மை எடுத்து இந்த குவாட்ரேட்டிக் ஃபார்மோட டிஃபரன்ஷியேஷனை கொண்டு வரணும். அப்ப என்ன பண்ணணும், நியூமரேட்டர் எடுத்து எழுதிட்டு a மல்டிபிள் பை
differentiation of denominator. Denominator என்னது 4x minus x square எழுதி பக்கத்துல plus b அப்படின்னு போட்டுருங்க. இப்படிதான் numerator create பண்ண போறோம். a multiply இதை differentiate பண்ணா 4x differentiate பண்ணா 4 வரும். x square differentiate பண்ணா 2x பக்கத்துல ஒரு plus b அப்படின்னு கிடைக்குது. இதை உள்ள multiple பண்ணும்போது 4 into a 4a அப்புறம் 4 into 2x பண்ணும்போது minus 2ax கிடைக்கும். இங்க ஒரு பக்கத்துல ஒரு plus b இருக்கு. இது யாருக்கு ஈக்குவேட் பண்ணணும்னா இந்த x plus 2 இந்த நியூமரேட்டருக்கு ஈக்குவேட் பண்ணணும். ஸோ ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட் பண்ணுறோம். அதாவது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஈக்குவேட் பண்ணணும், கான்ஸ்டன்டையும் ஈக்குவேட் பண்ணணும். ஸோ இங்கே எக்ஸுக்கு பக்கத்தில் இங்கே 1 இருக்குது, இங்கே எக்ஸுக்கு பக்கத்தில் -2a இருக்குது. அப்போ -2a is equal to 1 அப்படின்னு எழுதிக்கலாம். கான்ஸ்டன்ட்னு பார்க்கும்போது இந்த 4aவும் bயும் கான்ஸ்டன்ட், அதாவது எக்ஸ் இல்லாத டேர்ம்ஸ் 4a plus b. இங்கே வந்து 2 இருக்குது, அப்போ ஈக்குவல் டு 2 அப்படின்னு எழுதிக்கோங்க. இதில் a is equal to மல்டிபிள் இருக்க -2 அங்கே வந்தால் டிவைட் ஆகும், அதனால -1/2ன்னு எழுதிக்கலாம். அப்போ ஏயோட பிளேஸில் -1/2 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். -1/2 plus b is equal to 2. 2 டேபிளில் இது கேன்சல் ஆகிடும். -2 அந்த பக்கம் போனால் என்ன ஆகும், +2 ஆகும். அப்போ 2 + 2 is equal to 4 அப்படின்னு கிடைக்குது. அதான் பியோட வேல்யூ. ஸோ இப்போது நம்மளோட நியூமரேட்டர் வந்து x plus 2 அப்படின்ற நியூமரேட்டரை a டைம்ஸ் a என்னது -1/2 டைம்ஸ் 4 - 2x அப்படின்னும் பிளஸ் பிக்கு பதிலாக இந்த 4 எடுத்து எழுதிக்கலாம். இதான் நம்ம நியூமரேட்டரை டினாமினேட்டரோட டிஃபரன்சியேஷனாக கன்வெர்ட் பண்ணுது. இதை திருப்பி சிம்பிளிஃபை பண்ணக்கூடாது. இப்போ கொஸ்டின் எடுத்துக்கலாம். கொஸ்டின்ல இந்த x plus 2 எடுத்துட்டு அதுக்கு பதிலாக -1/2 4 - 2x plus 4 அப்படின்னு எழுதிட்டு டினாமினேட்டரில் இருக்கிற ரூட் ஆஃப் 4x - x squared எழுதிக்கலாம். இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு dx இருக்கு. இதில் இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம், ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக பிரிச்சுக்க போகிறோம் இந்த டினாமினேட்டரை. இவங்களுக்கு எழுதும்போது இந்த -1/2 கான்ஸ்டன்டா இருக்கனால வெளில போட்டுருங்க. இன்டகிரேஷன் ஆஃப் 4 - 2x by root of 4x - x squared அப்படின்றது ஒரு டேர்மாகவும், இதுல இந்த +4 இருக்குல்ல, 4 வெளில எடுத்துட்டு 1/root of, ஸோ இப்படி இருக்கு கொஸ்டின். இதுல -12 இன்ட்டுன்னு இருக்கு. இப்போ இதை தனியாகவும் இதை தனியாகவும் இன்டிகிரேட் பண்ணி ஆட் பண்ணிடலாம். இந்த -1/2 அப்படியே இருக்கட்டும். இது பக்கத்தில் இருக்க இந்த இன்டிகிரேஷனை மட்டும் I1ன்னு எழுதிக்கோங்க. இதில் இந்த +4 அப்படியே இருக்கட்டும். இந்த இன்டிகிரேஷனை மட்டும் I2ன்னு எழுதிக்கோங்க. ஸோ I1 I2 கண்டுபிடிச்சி கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த I1 கண்டுபிடிக்க போகிறோம். I1 அப்படின்றது என்ன அப்படின்னா இன்டிகிரேஷன் ஆஃப் இந்த பார்ட்டு. இப்போ 4 - 2x by root of 4x - x squared இங்கே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு dx இருக்கு. இங்கே சப்ஸ்டியூஷன் எடுங்க. டினாமினேட்டரை டீன்னு அசியூம் பண்ணுங்க. ஏன்னா மேலே நம்ம உங்களோட இன்டகிரேஷன் வேல்யூ தான் வச்சிருப்போம். அதனால 4x - x squared equal to tன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 4 டிஃபரன்ஷியேட் பண்ணா 4x டிஃபரன்ஷியேட் பண்ணா 4, x squared டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x equal to t டிஃபரன்ஷியேட் பண்ணா dt by dxன்னு வரும். அந்த dx இங்கே எழுதிக்கலாம். பாருங்க நியூமரேட்டர் dtன்னு கிடைச்சிருச்சு. அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் நியூமரேட்டர் வந்து dt தான், டினாமினேட்டர் tன்னு எடுக்கும்போது, ஆனால் ரூட்டுக்குள்ளே இருக்கிறதுனால ரூட் tன்னு போடணும். ஸோ 1/√x dx அப்படின்றத இன்டகிரேட் பண்ணும்போது 2√x அப்படின்னு நமக்கு கிடைக்கும் பேசிக் ஃபார்முலால. இப்போ இங்கே 2 டைம் √t + c அப்படின்னு எழுதணும். ஸோ 2 டைம் tக்கு பதிலாக நம்மளோட வேல்யூ வந்து 4x - x squared அப்படின்றது அதை எழுதிட்டு பக்கத்தை +c அப்படின்னு போட்டுடலாம். ஸோ இதுதான் நம்மளோட I1ஓட வேல்யூ. இப்போ இதே மாதிரி இந்த I2 எடுத்து சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணிடணும், சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இந்த I2ஓட டேர்மில் 1/√4x - x squared இருக்கு, அதை எழுதிக்கலாம். ஸோ I2ன்றது வந்து இன்டகிரேஷன் ஆஃப் 1/4x - x squared இருக்கு. இங்கே வந்து ரூட் இருக்கு. இங்கே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு dx இருக்கா. இப்போ இது வந்து ஒரு குவாட்ரட்டிக் ஃபார்மில் இருக்கு. ஸோ குவாட்ரட்டிக் ஃபார்மை கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் மாற்றிக்கலாம். ஆனால் இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸை வெளியில் எடுத்துட்டு x squared - 4x முதல்ல எழுதிக்கோங்க. ஏன் மேம் எடுக்கணும்னா x squared நெகட்டிவ்ல இருக்கக்கூடாது. ஏன்னா a squared + 2ab + b squared எடுத்தாலோ இல்லை a squared - 2ab + b squared எடுத்தாலோ a squared b squared எப்பவுமே இப்படி தான் இருக்கணும், பாசிட்டிவ்ல தான் இருக்கணும். அதனால இந்த மைனஸ் இங்கே இருக்கக்கூடாதுனால வெளில எடுத்துக்கோங்க. மைனஸ் அப்படியே வெளியவே இருக்கட்டும். எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஓகே. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டில் பாதி எடுத்து ஸ்கொயர் பண்ணி ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ x squared - 4x இருக்குது. 4ல் பாதி 2 தான். அப்போ ஒரு 2 squared ஆட் பண்ணி ஒரு 2 squared மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மைனஸ் இது மூணும் சேர்ந்து a - b the whole squared மாறிடும். இங்கே ஒரு 2 squared அப்படியே இருந்திருக்கும். ஸோ அதான் இங்கே சப்ஸ்டியூஷனுக்கு வரும். இன்டகிரேஷன் ஆஃப் 1/√, இந்த மைனஸை உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா இந்த டேர்ம் வந்து +2 squared இந்த டேர்ம் மைனஸ்லேயே இருந்திருக்கும். x - 2 the whole squared இப்படி எழுதிக்கோங்க. 2 squared - x - 2 the whole squared dx அப்படின்னு எழுதிடலாம். எழுதியாச்சு. இப்போ இது பார்க்க a squared - x squared பேட்டர்னில் இருக்குது பாருங்கள். இதான் உங்களோட பேசிக் ரூல்.
ஸோ இது இந்த பேட்டர்னில் தான் இருக்குது. ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு இருந்துச்சுன்னா அது சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏன்னு எழுதிடலாம். இங்கே எழுதிடலாம் நம்ம. ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு வந்து இங்கே எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது, பை ஏ வந்து 2 இருக்குது, இங்கே ப்ளஸ் சின்னு போட்டலாம். இது வந்து I2ஓட வேல்யூ, இது வந்து I1 வேல்யூ, இது I2ஓட வேல்யூ. ரெண்டத்தையும் எடுத்துகிட்டு போய் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 1 என்னன்னு பாருங்களேன். மைனஸ் ஹாஃப் ஆஃப் I1 ப்ளஸ் 4 டைம்ஸ் I2 அப்படின்றது தான். ஸோ மைனஸ் 1/2 ஆஃப் I1 ப்ளஸ் 4 டைம்ஸ் I2 அப்படின்ற ஈக்குவேஷனில் மைனஸ் ஹாஃப் ஆஃப் I1ஓட வேல்யூ பாருங்கள் 2 டைம்ஸ் ரூட் ஆஃப் 4x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படின்றதையும் ப்ளஸ் 4 I2ஓட வேல்யூ இங்கே இருக்குது சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2/2 அப்படின்னு எழுதிடலாம். இங்கே வந்து ப்ளஸ் சி அப்படின்னு போட்டுருங்க. இந்த 2வை என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ மைனஸ் ஆஃப் ரூட் ஆஃப் 4x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டுன்றது ஒரு டேர்ம், 4 டைம் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2/2 அப்படின்றது ஒரு டேர்மாக இருக்குது. பக்கத்தில் ப்ளஸ் சின்னு போட்டு ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணுங்க. இந்த பேட்டர்ன் பாருங்களேன். டினாமினேட்டரில் குவாட்ரேட்டிக் ஃபார்மோ நியூமரேட்டரில் லீனியர் ஃபார்மோ இருந்தது அப்படின்னா இந்த லீனியர் ஃபார்ம் இருக்குல்ல, நியூமரேட்டரோட லீனியர் ஃபார்மை டினாமினேட்டரோட டிஃபரன்ஷியேஷனாக கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏ மல்டிபிள் பை இது எல்லாமே கான்ஸ்டன்ட், டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் த டினாமினேட்டர். ஸோ நம்ம இதுதான் லாஸ்ட் 2-3 கொஸ்டினாக பார்த்துட்டு இருக்கோம். இதுதான் ப்ரொசீஜர். நியூமரேட்டரை டினாமினேட்டரோட டிஃபரன்ஷியேஷன் வேல்யூ பேட்டர்னில் கொண்டு வர்றது ப்ளஸ் பி அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். எழுதிட்டு x plus 2 is equal to ஏயும் பியும் ஃபைண்ட் பண்ணணும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x plus 2, 3 பண்ணும்போது 0 ஆகிடும். எனது கான்ஸ்டன்ட் இங்கே பக்கத்தில் ப்ளஸ் பி இருக்குது. ஏவை உள்ளே கொண்டு போகும்போது 2ax, 2 into a 2a, பக்கத்தில் ஒரு ப்ளஸ் பி இருக்குது. இப்போ இந்த டேர்மும் இதுவும் வந்து ஈக்குவல். இப்போ வந்து ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட் பண்ணுறோம். கோஎஃபிஷியன்ட் ஈக்குவேட் பண்ணுறதுன்றது இங்கே எக்ஸ் பக்கத்தில் 1 இருக்குது, இங்கே எக்ஸ் பக்கத்தில் 2a இருக்குது. 1 is equal to 2a அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே கான்ஸ்டன்ட் வந்து 2 இருக்குது, இங்கே கான்ஸ்டன்ட் வந்து 2a plus b இருக்குது. அப்போ 2 is equal to 2a plus b அப்படின்னு எழுதிக்கலாம். ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் பண்ணியாச்சு. மல்டிபிள் இருக்கட்டும், இங்கே வந்து டிவைட் ஆகிடும். அப்போ ஏயோட வேல்யூ 1/2 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஏ வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 2 into 1/2 plus b, 2 2 கேன்சல் ஆகிருக்கும். ப்ளஸ் 1 ஈக்குவல் டு தான் நீங்கள் வந்தால் -1 ஆகிருக்கும். அப்போ 2 minus 1 is equal to b. அப்போ 1 is equal to b. பியோட வேல்யூ வந்து 1 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஏயும் பியும் ஃபைன் பண்ணியாச்சா, இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். நம்மளோட நியூமரேட்டர் x plus 2 அப்படின்றத a டைம்ஸ் 2x plus 2, ஏன்றது 1/2, 1/2 டைம் 2x plus 2 plus 1 அப்படின்னு எழுதிக்கலாம். சரி, எழுதியாச்சு. இதை திருப்பியும் உள்ள மல்டிபிள் பண்ணக்கூடாது. நம்ம தான் வாலண்டியராக இந்த பேட்டர்னுக்கு கொஸ்டினை கொண்டு வந்திருக்கோம். இப்போ கிவன் கொஸ்டினில் இப்போ இதில் வந்து 2 இன்டெகிரேட் வேல்யூ இருக்குது. ஸோ இதை தனியாக இன்டெகிரேட் பண்ண போகிறோம், இதை தனியாக நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறோம். நியூமரேட்டரில் இந்த x plus 2 தான் இதை வச்சு பிரித்து எழுதியிருக்கோம். ஸோ இந்த டேர்ம் பை த டினாமினேட்டர், அப்புறம் இந்த 1 பை த டினாமினேட்டர். அடிஷனில் இருக்கும்போது இவங்களை தனித்தனியாக இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஒரு இன்டெகிரேஷன் போட்டு இங்கே ஒரு dxன்னு போட்டுக்கோங்க. இப்போ இந்த கொஸ்டின் வந்து இது ஒரு இன்டெகிரேட்டிங் பார்ட், இது ஒரு இன்டெகிரேட்டிங் பார்ட். அப்போ I1 plus I2ன்னு எடுத்துகிட்டு இதை தனியாக இன்டெகிரேட் பண்ணி ஒரு ஆன்சர், இதை தனியாக ஒரு இன்டெகிரேட் பண்ணி ஒரு ஆன்சர். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் இந்த இன்டெகிரேட்டிங் பார்ட் 1 மட்டும் எடுத்து சம் பண்ணலாம். ஸோ இந்த 1/2 வெளில இருக்கு. நியூமரேட்டரில் 2x plus 2வும் டினாமினேட்டரில் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x plus 3யும் இருக்குது. எப்போவுமே இந்த பேட்டர்னில் பிரித்து நம்மளுக்கு கிடைக்கிற முதல் இன்டெகிரல் பார்ட் வந்து டினாமினேட்டரோட டிஃபரன்ஷியேஷன் வேல்யூ தான் நம்ம நியூமரேட்டரில் இருக்கும். அதனால எப்போவுமே என்ன பண்ணுங்கன்னா டினாமினேட்டரை டீன்னு அசியூம் பண்ணுங்க. நியூமரேட்டர் ஆட்டோமேட்டிக்காக டிடின்னு கிடச்சிரும். எக்ஸ் ஸ்கொயர்டை பண்ணால் 2x, 2xை பண்ணால் 2, 3 வந்து 0 ஆகிடும். டீயை பண்ணால் டிடி பை டிஎக்ஸ்ன்னு வரும். நம்ம டிஎக்ஸை இந்த பக்கம் போட்டுக்கலாம். இதுதான் நம்ம நியூமரேட்டரில் இருக்குது பாருங்கள். அப்போ இது வந்து ஹாஃப் ஆஃப் இன்டெகிரல், மேலே டிடி வந்துடும், ரூட் டி அப்படின்னு இருக்கும். ஏன்னா கீழே ரூட்டை நம்ம எடுக்கல, சப்ஸ்டியூஷனில் டினாமினேட்டருக்கு உள்ளே இருந்த டேர்ம் மட்டும் டீன்னு எடுத்திருக்கோம். இப்படி வந்துடுச்சு. இது வந்து பார்க்கறதுக்கு இன்டெகிரேஷன் ஆஃப் 1/√x மாதிரி இருக்கு. 1/√x பண்ணும்போது 2√x அப்படின்னு கிடைக்கும். 2√x plus c அப்படின்னு எழுதிடலாம். ஸோ அதான் இதோட ஆன்சர். ஸோ ஹாஃப் ஆஃப் 2 டைம் ரூட் டீன்னு போட்டு ப்ளஸ் சின்னு போட்டுருங்க. இந்த 2 என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். இப்போ ரூட் டி தான் நம்ம வேல்யூ. டீக்கு பதிலாக நம்ம எடுத்த சப்ஸ்டியூஷன் என்னது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x plus 3 plus c அப்படின்னு எழுதிக்கலாம். இது 2 பார்ட்டாக எடுத்துருக்கிறதுனால நம்ம வந்து C1ன்னு கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதான் I1ஓட வேல்யூ. இதை நம்ம இன்டெகிரேட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதை தான் இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ஸோ இன்டெகிரேட்டிங் செகண்ட் டேர்ம் எடுக்கும்போது 1/√x squared plus 2x plus 3ன்னு இருக்குது. இது ஒரு குவாட்ரேட்டிக் ஃபார்ம். கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் இவங்களை நம்மள ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஃபார்மில் இவங்களை நம்ம மேக் பண்ண முடியும். டினாமினேட்டர் எடுத்துட்டு
ஒரு ஸ்பெஷல் ஃபார்ம் நம்ம கொண்டு வரணும். அதான் எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் ஏ ஸ்கொயர்ட், ஏ ஸ்கொயர்ட் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேட்டர்னை கொண்டு வரணும் இல்லையா? அதுக்கு நம்ம முதல் ஸ்டெப் என்னதுன்னா எக்ஸ் ஸ்கொயருக்கு பக்கத்துல 1 இருக்கான்னு பார்க்கணும். ஓகே 1 இருக்கு. அப்ப ரெண்டாவது ஸ்டெப் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ல பாதி எடுக்கணும். half ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் எடுக்கணும். இதுல half ஆஃப் 2 எடுக்கும்போது கேன்சல் ஆயிட்டு ஆன்சர் என்ன தான் வருது? 1 தான் வருது. அப்போ இந்த டேர்ம்ல ஒரு 1 ஸ்கொயர்ட் ஆட் பண்ணி ஒரு 1 ஸ்கொயர்டை மைனஸ் பண்ணிடணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் 2xக்கு அப்புறம் ஒரு பிளஸ் 1 ஸ்கொயர்டும் ஒரு மைனஸ் 1 ஸ்கொயர்டும் போட்டுட்டு பிளஸ் 3ன்னு போட்டுருங்க. இவங்க ஃபர்ஸ்ட் 3 பேரையும் ஜாயின் பண்ணி எக்ஸ் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடலாம். ஏன்னா இது ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர் மாதிரி தான் இருக்கு. இது மைனஸ் 1ம் பிளஸ் 3யும் இருக்கு. ஸோ 3ல இருந்து 1 மைனஸ் பண்ணிடலாம். 3ல 1 மைனஸ் பண்ணும்போது நமக்கு பிளஸ் 2 அப்படின்னு கிடைக்குது. இப்படி கிடைச்சாச்சு. இதை எடுத்து எழுதிக்க போறோம். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் 1 பை ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். ரெண்டாவது டேர்மும் ஸ்கொயர் ஃபார்ம்ல இருக்கணும். ஆனால் 2 வந்து யாரோட ஸ்கொயரும் கிடையாதுல்ல. அப்போ ரூட் 2ன்னு போட்டு ஸ்கொயர் பண்ணிருங்க. ஏன்னா ரூட் 2 ஸ்கொயர் பண்ணா 2 தான் வரும். ரெஸ்பெக்ட் டு டிஎக்ஸ் இப்படி எழுதிக்கலாம் நம்ம. இப்போ இது நம்மளோட ஃபார்முலா 1 பை ரூட் ஆஃப். ஸோ இதுதான் நம்மளோட பேசிக் ரூல். லாக் ஆஃப் எக்ஸ் பிளஸ் இந்த கிவன் கொஸ்டின் எடுத்து எழுதிடுவோம். ஏன்னா பேட்டர்ன் வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் மாதிரி இருக்கு. ஸோ இவங்களோட இன்டகிரேட் பண்ணும்போது லாக் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் பிளஸ் 1 இருக்கு. அதனால எக்ஸ் பிளஸ் 1 போட்டு பிளஸ் ரூட்டுக்குள்ள கிவன் கொஸ்டின் இதை எழுதலாம். ஆனால் இதை விட இதுதான் ஷார்ட் ஃபார்ம். ஏன்னா இதை தான் நம்ம இப்படி மாற்றி வச்சிருக்கோம். ஸோ இதே எடுத்து எழுதிக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 3 அப்படின்னு எழுதிடலாம். பக்கத்துல பிளஸ் சி. சி இது வந்து I2ன்றதுனால நம்ம C2ன்னு எழுதிக்கலாம். இப்போ கொஸ்டின்ல I1 பிளஸ் I2 தானே நம்மளோட கொஸ்டின். ஸோ I1 வந்து இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 3 பிளஸ் I2ல வந்து லாக் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 1 பிளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 3. இங்க ஒரு C1 அங்க ஒரு C2ன்னு இருக்கு. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நம்ம Cன்னு போட்டுடலாம். ஏன்னா ரெண்டு கான்ஸ்டன்ட்டையும் ஆட் பண்ணும்போது திருப்பி என்னதான் கிடைக்கும்? ஒரு கான்ஸ்டன்ட் தான் கிடைக்கும். இப்படிதான் எழுதி இதை கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 22 பார்க்கலாம். அதே பேட்டர்ன் தான். நியூமரேட்டர்ல வந்து லீனியர் ஃபார்மும் டினாமினேட்டர்ல குவாட்ரட்டிக் ஃபார்மும் இருந்ததுன்னா லீனியர் ஃபார்ம் எடுத்து எழுதிட்டு லீனியர் ஃபார்ம் வந்து a டைம் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் த டினாமினேட்டர் பிளஸ் பி அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இது ஏன் இப்படி எழுதுறோம்னா லீனியர் ஃபார்மோட ஜென்ரல் ஃபார்ம் வந்து ஏஎக்ஸ் பிளஸ் பி அப்படின்னு எழுதுறது. ஸோ இது ஏஎக்ஸ் பிளஸ் பி பேட்டர்ல கொண்டு வர போறோம். இந்த எக்ஸ் வந்து நம்மளோட டினாமினேட்டரோட டிஃபரன்ஷியேஷனா இருந்தால் தான் நமக்கு ஈஸி சப்ஸ்டியூஷன் எடுக்கிறதுக்காக. அதனால எக்ஸோட பிளேஸ்ல இதோட டிஃபரன்ஷியேஷனை கொண்டு வர ட்ரை பண்றோம். அவ்வளவுதான். சரியா? இப்போ இதுல ஏ அப்படியே இருக்கும். இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணா இது 2x, இது வந்து -2 அப்படின்னு கிடைச்சிருக்கும். இங்க ஒரு பிளஸ் பி அப்படின்றது இருக்கு நம்ம கிட்ட. இந்த ஏவை உள்ள கொண்டு போயிட்டோம்னா இந்த 2ax, இந்த 2 இந்த ஏயும் -2a, அதுக்கப்புறம் இங்க ஒரு பிளஸ் பின்றது நம்ம கிட்ட இருக்கு. இது வந்து யாருக்கு ஈக்குவல்னா எக்ஸ் பிளஸ் 3க்கு தான் ஈக்குவல். இதுல எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1, இதுல எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2a. ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட் பண்றோம். அப்ப இங்க இருக்கிற எக்ஸும் இங்க இருக்கிற எக்ஸையும் ஈக்குவேட் பண்ணோம்னா 1 is equal to 2a. இங்க இருக்கிற கான்ஸ்டன்ட் வந்து 3, இங்க இருக்கிற கான்ஸ்டன்ட் வந்து -2a plus b. இப்போ -2a plus b அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ஏயோட வேல்யூ மல்டிபிள் இருக்கட்டும், இங்க போனா டிவைட் ஆகும். அப்போ 1/2 is equal to a ன்னு கிடைக்குது. இதுல -2a பக்கத்துல 1/2ன்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த 2வும் இந்த 2வும் கட் ஆயிடும். -1 அந்த பக்கம் போனா என்ன ஆயிடும்? +1 ஆயிடும். இப்போ b is equal to 3 + 1 equal to 4. b யோட வேல்யூ 4ன்னு கிடைச்சிருச்சு. இப்போ நம்மளோட பேட்டர்ன், நம்மளோட ஃபார்ம் x + 3 அப்படின்ற நியூமரேட்டரை வந்து a டைம்ஸ் 2x - 2ன்னு எழுதலாம். a வந்து 1/2 டைம்ஸ் 2x - 2 பிளஸ் b. b வந்து 4ன்னு கிடைச்சிருக்கு. இப்படி எடுத்து எழுதிக்கலாம். இப்போ கிவன் கொஸ்டின் எடுத்து எழுதி நியூமரேட்டருக்கு பதிலாக இந்த ஃபார்ம் எடுத்து எழுதிக்க போறோம். இப்போ இந்த கொஸ்டின் எடுத்து இங்க காப்பி பண்ணிட்டு இந்த நியூமரேட்டருக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச இந்த நியூ ஃபார்ம் எடுத்து எழுதிட்டு இந்த டினாமினேட்டர் போட்டுக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நம்ம கொஸ்டினை பிரிச்சாச்சு. இப்போ இதுல இருந்து எப்படி சால்வ் பண்ணதுன்னு பாருங்க. இப்போ இந்த டினாமினேட்டர் வந்து உங்களுக்கு தனியா பிரிச்சு கூட எழுதிக்கலாம். இதுல ஹாஃப் வந்து மல்டிபிள் இருக்கிறதுனால வெளியில கூட எழுதிக்கலாம். ஸோ 2x - 2 பை x ஸ்கொயர்ட் - 2x - 5 அப்படின்னு கிடைக்குது. அதே மாதிரி பிளஸ் 4 பை x ஸ்கொயர்ட் - 2x - 5 அப்படின்னு கிடைக்குது dx. ரெண்டு பேரும் அடிஷன்ல இருந்தா இவங்களை தனியா இன்டகிரேட் பண்ணிக்கலாம், இவங்களை தனியா இன்டகிரேட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து ரெண்டு டிஃபரெண்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு. இதை தனியா இன்டகிரேட் பண்ண போறோம், இதை தனியா இன்டகிரேட் பண்ண போறோம். இந்த ஹாஃப் இங்கே இருக்கட்டும். இது வந்து I1, இது வந்து I2. இந்த I1 கண்டுபிடிச்சு இங்க சப்ஸ்டிட் பண்ணும், I2 கண்டுபிடிச்சு இங்க சப்ஸ்டிட் பண்ணும். இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்களேன். I1 மட்டும் எடுத்து தனியா சால்வ் பண்ண போறோம். I1 என்னது? இன்டகிரேஷன் 2x - 2 பை
எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 2x மைனஸ் 5 dx அப்படின்னு இருக்கு. எப்பவுமே இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ரொம்ப ஈஸி. ஏன்னா டினாமினேட்டரோட டிஃபரன்ஷியேஷன் வேல்யூ தான் நியூமரேட்டர்ல இருக்கும் நம்ம கிட்ட. டினாமினேட்டரை டீன்னு அசியூம் பண்ணுங்க. அப்போ 2x மைனஸ் 2 அப்படின்றது வந்து dt பை dxன்னு வரும். dx இந்த பக்கம் எழுதிக்கலாம். இதுதான் நம்ம நியூமரேட்டர்ல இருக்கு பாருங்க. அப்போ கொஸ்டின் வந்து மேல dtயும் கீழே tயும் இருக்கு. ஸோ இது பார்க்கும்போது 1/x ஃபார்ம்ல இருக்கு. ஸோ 1/x dx ஓட இன்டகிரேஷன் வந்து log x அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இதை வந்து நம்ம log t அப்படின்னு எழுதிடலாம். log t plus c அப்படின்னு வந்துடும். tக்கு பதிலாக நம்மளோட சப்ஸ்டியூஷன் யாரு? எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 2x மைனஸ் 5 பிளஸ் c அப்படின்னு எழுதி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த செகண்ட் பார்ட் எடுத்துக்கலாம். இதுல இந்த 4 எடுத்து வெளில போட்டுக்கலாம் நம்ம. ஸோ I2ல 4 வெளில எடுத்துட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர் இந்த 4 வெளில எடுத்துட்டோம்னா இந்த டேர்ம் டினாமினேட்டர்ல இருக்கும். ஸோ 1/x ஸ்கொயர்ட் மைனஸ் 2x மைனஸ் 5 அப்படின்னு கிடைச்சிருக்கும். இது ஒரு குவாட்ரேட்டிக் ஃபார்ம்ல இருக்கு. இப்போ குவாட்ரேட்டிக் ஃபார்ம் இருந்தாலே இதை வந்து கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட்ல ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஃபார்முக்கு நம்மளால கொண்டு வர முடியும். கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் பண்றது முதல் ஸ்டெப் என்னது? எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டை 1 ஆக்கணும். இங்க 1 தானே இருக்கு. அடுத்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ல பாதி எடுக்கணும். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ல பாதி எவ்வளோ? ஹாஃப் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் எடுக்கிறோம். அப்போ ஹாஃப் ஆஃப் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இங்கே 2 இருக்கு. சிம்பிளா எடுக்க தேவையில்ல, வெறும் இந்த நம்பர் மட்டும் எடுத்தா போதும். 1 கிடைக்குது. அப்போ 1 தான் நம்ம ஸ்கொயர் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணணும், ஆட் பண்ண போறோம். ஸோ மைனஸ் 2x பிளஸ் 1 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கோங்க இந்த இடத்துல. ஏன்னா ஒரு நம்பர் ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்றதுனால அதோட வேல்யூ வந்து மாறாது. இவங்க 3 பேரையும் ஜாயின் பண்ணி x மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்னு போட்டுடலாம். இது வந்து ஒரு மைனஸ் 1, இது வந்து மைனஸ் 5. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது மைனஸ் 6 அப்படின்னு கிடைக்குது. அப்போ இந்த கொஸ்டின்ல ஸோ 4 இன்டகிரேஷன் ஆஃப் 1/x மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்ட் மைனஸ் 6 வந்து ஸ்கொயர் நம்பரா இல்லாததுனால ரூட் 6ன்னு போட்டு ஸ்கொயர் போட்டுக்கோங்க. இங்க வந்து வித் ரெஸ்பெக்ட் டு dx அப்படின்னு இருக்கு. இது வந்து நம்மளோட ஃபார்முலால இருக்கு. என்ன ஃபார்முலானா 1/x ஸ்கொயர்ட் மைனஸ் a ஸ்கொயர்ட் மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ இதோட ஃபார்முலா 1/2a log ஆஃப் x மைனஸ் a பை எக்ஸ் பிளஸ் a அப்படின்றது தான் இதோட ரூல். ஸோ இதை தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஸோ வெளியில வந்து ஒரு 4 இருக்குது, அங்கே இருக்கட்டும். 1/2a 1/2 இன்ட்டு ஏக்கு பதிலாக ரூட் 6 இருக்கு. log ஆஃப் எக்ஸ் மைனஸ் a, எக்ஸ் வந்து எக்ஸ் மைனஸ் 1 பிளஸ் a வந்து பிளஸ் ரூட் 6. அடுத்து எக்ஸ் பிளஸ் a, எக்ஸோட வேல்யூ, அப்புறம் எக்ஸ் மைனஸ் a, இங்க வந்து எக்ஸ் பிளஸ் a வந்து பிளஸ் ரூட் 6 போட்டு இங்க பக்கத்துல பிளஸ் c அப்படின்னு எழுதிடலாம். இது வந்து I1ல இருந்து கிடைச்ச வேல்யூ, இது I2ல இருந்து கிடைச்ச வேல்யூ. இது I1ல வந்து இங்க C1 போட்டுக்கோங்க, இதுல C2 போட்டுக்கோங்க. இது ரெண்டத்தையும் எடுத்துட்டு போய் ஈக்குவேஷன் 1ல என்ன பண்ணிடலாம்? சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஈக்குவேஷன் 1 வந்து ஹாஃப் ஆஃப் I1 பிளஸ் I2 அப்படின்றது தான். ஸோ ஹாஃப் ஆஃப் I1க்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 2x மைனஸ் 5 அப்படின்ற வேல்யூ பிளஸ் இதுல I1ல log tன்னு இருக்கு. ஆக்சுவலா log போட்டுட்டு தான் ஏன் log பக்கத்துல மாடுலஸ் போடுறோம்னா log பக்கத்துல நெகட்டிவ் வரக்கூடாதுன்றதுக்காக tக்கு பதிலாக சப்ஸ்டியூஷன் பண்ணிருக்கோம். இந்த log அங்கேயே தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி log ஆஃப் மாடுலஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 2x மைனஸ் 5 போட்டுட்டு பிளஸ் இவங்களோட வேல்யூ இந்த 2 இந்த 4 நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 2/√6 அப்புறம் log ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் ரூட் 6 பை எக்ஸ் மைனஸ் 1 பிளஸ் ரூட் 6 பிளஸ் சின்னு எழுதிக்கலாம். இங்க ஒரு C1 இருக்கு, இங்க C2 இருக்கு. C1 C2 ரெண்டுமே கான்ஸ்டன்ட் தான். ரெண்டு பேரையும் ஆட் பண்ணாலும் திருப்பியும் சின்ற கான்ஸ்டன்ட் தான் வரும். அதனால பிளஸ் சின்னு போட்டு ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 23. ஸோ இதுவும் மேலே லீனியர் ஃபார்ம், கீழே குவாட்ரேட்டிக் ஃபார்ம் இருக்கு. ஸோ லீனியர் ஃபார்மை AX பிளஸ் பின்ற ஜென்ரல் ஃபார்ம்ல எழுத போறோம். அதில் எக்ஸுக்கு பதிலாக நம்ம டினாமினேட்டரோட டிஃபரன்ஷியேஷனை கொண்டு வர போறோம். ஸோ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் டினாமினேட்டர், அந்த ரூட் இல்லாமல் அந்த டேர்ம் குவாட்ரேட்டிக் ஃபார்ம் மட்டும் தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா குவாட்ரேட்டிக் ஃபார்மை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு டெஃபினட்டாக ஒரு லீனியர் ஃபார்ம் தான் கிடைக்கும். பக்கத்தில் ப்ளஸ் பின்னு இருக்கு. இப்போ 5x பிளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படியே இருக்கும். இவங்களோட டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா இது வந்து 2x, இது வந்து பிளஸ் 4 ஆகிடும். 10 பண்ணும்போது 0ன்னு வந்துடும். அதை நம்ம எழுத வேண்டாம். ஏயை உள்ளே கொண்டு போகும்போது இது 2ax பிளஸ் இது வந்து 4a, பக்கத்தில் ஒரு பிளஸ் பி அப்படின்ற டேர்ம் இருக்கு. இங்க இருக்க எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டும் இங்க இருக்க எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டும் சேம். அப்போ 5 is equal to 2a அப்படின்னு எழுதிக்கலாம். இங்க இருக்கிற கான்ஸ்டன்ட்டும் இங்க இருக்கிற கான்ஸ்டன்ட்டும் சேம். அப்போ 3 is equal to 4a பிளஸ் பின்னு எழுதிக்கலாம். இதுல a தான் வேணும். மல்டிபிள் இருக்கட்டும், அங்கே போனால் டிவைட் ஆகிடும். 5/2. அப்போ இந்த ஏக்கு பதிலாக 5/2 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 4 into 5/2 பிளஸ் பி.
இந்த 2 இந்த 4 கட் பண்ணிடலாம். ஸோ 5 2 சார் இங்கே 10 இருக்கு. ப்ளஸ் 10 அந்த பக்கம் போனால் என்ன ஆகும்? -10 ஆகும். ஸோ 3 -10 சப்ட்ராக்ட் பண்ணும்போது -7 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ ஏயும் பியும் ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அதாவது நியூமரேட்டர் 5x + 3 அப்படின்றத a டைம்ஸ் 2x + 4 a என்னது 5/2 டைம் 2x + 4 அப்படின்னும் ப்ளஸ் பின்றது வந்து நம்மளுக்கு இங்கே -7 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்படி எழுதிக்கலாம். இப்போ கிவன் கொஸ்டின்ல நியூமரேட்டருக்கு பதிலாக இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நியூமரேட்டருக்கு பதிலாக இந்த டேர்ம் எடுத்து எழுதிட்டோமா? இப்போ இந்த டினாமினேட்டர் இவங்களுக்கும் இருக்கு, இவங்களுக்கும் இருக்கு. ஸோ இது உங்களுக்கு தனியாகவும் இந்த 7க்கு தனியாகவும் பிரிச்சுக்கலாம். இதில் இருக்க 5/2வையும் வெளில போட்டுருங்க. இல்லை 7ன்றதும் கான்ஸ்டன்ட்னால வெளில போட்டு மேலே 1/ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதை தனியாக இன்டிகிரேட் பண்ண போகிறோம், இதை தனியாக இன்டிகிரேட் பண்ண போகிறோம். இந்த 5/2 இது I1னும் இந்த 7 அப்படியே வச்சுட்டு இது I2னும் எடுத்துக்கலாம். இது ரெண்டத்தையும் கண்டுபிடிச்சிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ முதல்ல இந்த I1 மட்டும் எடுத்து இங்கே எழுதியிருக்கேன். எப்பவுமே இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து டினாமினேட்டரோட டிஃபரன்ஷியேஷன் தான் நம்ம கிட்ட நியூமரேட்டர்ல இருக்கும். அதனால டைரக்டா டினாமினேட்டர் எடுத்து டீன்னு சப்ஸ்டியூஷன் எடுக்கிறோம் I1க்காக. அப்ப இங்க 2x + 4 வந்து dt/dxன்னு வரும். dx நம்ம இந்த பக்கம் எழுதிக்கலாம். அப்ப 2x + 4 dxன்றது என்னது? dtயோட வேல்யூ. அப்ப நியூமரேட்டர் வந்து dt ஆயிடுச்சு. டினாமினேட்டர் ரூட்டுக்குள்ள t இருக்கு. ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு இன்டகிரேஷன் ஆஃப் 1/√x dx மாதிரி இருக்கு. 1/√x இன்டகிரேட் பண்ணா 2 டைம் √x அப்படின்றது கிடைக்கும் நமக்கு. ஸோ அதை நம்ம டைரக்டா எழுதிடலாம். which is equal to 2 டைம் √t + c1ன்னு போட்டுக்கோங்க. ஏன்னா ரெண்டு தனித்தனியா பண்றதுனால c1 அப்படின்னு எழுதியிருக்கேன். 2 டைம் ரூட் ஆஃப் tக்கு பதிலாக இதை எடுத்து எழுதிக்கலாம். x² + 4x + 10 + c1. நம்ம சீனு போட்டா தப்பானா அப்படி கிடையாது. நீ சீன் கூட போடலாம். நான் ரெண்டு தனித்தனியா பண்றதுனால c1 c2 போட்டு கடைசியா சீனு மாத்திடுவேன். I2 வந்து இங்க இருக்கு. நம்மளோட ரெண்டாவது இன்டகிரேஷன் பார்ட் 1/√of அப்படின்னு இருக்கு. அதான் எடுத்துக்க போறோம். இது டினாமினேட்டர்ல வந்து பேசிக் உங்களோட குவாட்ரேட்டிக் ஃபார்ம் இருக்கு. குவாட்ரேட்டிக் ஃபார்ம்ல கொஸ்டின் இருந்ததுன்னா கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட்ல அவங்கள ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஃபார்முக்கு நம்மளால என்ன பண்ண முடியும்? கன்வெர்ட் பண்ண முடியும். எப்படி பண்றது? x² கோஎஃபிஷியன்ட் 1ஆன்னு பார்க்கணும். 1ஆ இருக்கிறதுனால எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ல பாதி எடுக்கணும். half of 4 கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கும் போது 2 கிடைக்குது. அந்த half of கோஎஃபிஷியன்ட்ல நம்ம கண்டுபிடிச்ச 2வை வந்து ஸ்கொயர் பண்ணி ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ x² + 4x பக்கத்துல ஒரு +2² ஒரு -2² எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த +10 எடுத்துக்கணும். இவங்க 3 பேரையும் சேர்த்து x + 2 the whole squareன்னு போட்டுடலாம். இதுல 10ல 4 மைனஸ் பண்ணா நமக்கு 6 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இங்க நம்ம சப்ஸ்டியூஷன்ல 1/√of x + 2 the whole square + 6 அப்படின்றத வந்து நம்ம √6² அப்படின்னு எழுதி இங்க dx அப்படின்னு போட்டுருங்க. ஸோ இது வந்து x² + a² பேட்டர்ன்ல இருக்கு பாருங்க இப்போ. ஸோ இது வந்து √(x² + a²னா log of x plus a given question form. அப்ப log of xக்கு பதிலாக x + 2 இருக்கு பிளஸ் given question வந்து இதையும் எழுதலாம். இல்லை இதோட சிம்பிளிஃபைட் ஃபார்ம் இங்க இருக்கு பாருங்க. இதை எழுதலாம். இதுதான் இப்படி மாறி இருக்கு. ஸோ சிம்பிளிஃபைட் ஆன்சர் வேணுன்றதுனால இந்த குவாட்ரேட்டிக் ஃபார்மே நம்ம எடுத்து எழுதிக்கலாம். +c2. ஸோ இங்க வந்து I1ஓட ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். இங்க I2ஓட ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டுத்தையும் எடுத்துட்டு வந்து சப்ஸ்டியூஷன் 1 பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல given question நம்ம என்னன்னு எழுதிருந்தோம்? 5/2 டைம்ஸ் I1 -7 டைம்ஸ் I2 அங்கதான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 5/2 of I1 -7 டைம்ஸ் I2ஓட வேல்யூ 5/2 அப்படியே வச்சுட்டு I1க்கு பதிலாக நம்மளுக்கு இங்க கிடைச்சிருக்க வேல்யூ 2 டைம் இப்படி எழுதிக்கலாம். -7 அப்படியே வச்சுட்டு I2க்கு பதிலாக இந்த டேர்ம் எடுத்து எழுதிடலாம். log of இப்படி எழுதிக்கோங்க. பிளஸ் சி அப்படின்னு போட்டுடலாம். இங்க ஒரு C1 இருந்தது, இங்க ஒரு C2 இருந்தது. ரெண்டு கான்ஸ்டன்ட்டையும் ஆட் பண்ணும்போது திருப்பியும் கான்ஸ்டன்ட் தானே வரும். அதனால ஒரு C மட்டும் போட்டா போதும். ஸோ இப்படிதான் இந்த ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்து 24th கொஸ்டின். டினாமினேட்டர்ல ஒரு குவாட்ரேட்டிக் ஃபார்ம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ குவாட்ரேட்டிக் ஃபார்மை வந்து கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட்ல நம்மளால ஸ்கொயர் ஃபார்ம் கொண்டு வர முடியும். முதல்ல x² கோஎஃபிஷியன்ட் 1ஆன்னு பார்க்கணும். கரெக்டா இருக்கு. அப்படி இல்லைன்னா நம்ம அது காமனா வெளில எடுப்போம். x² + 2x அப்படின்றதுல எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ல பாதியை கண்டுபிடிக்கணும். 2ல பாதி என்னது? 1 தானே. அப்போ 1 வந்து இங்க ஸ்கொயர் பண்ணி ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். இப்படிதான் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் நம்ம பண்ணுவோம். ஏன்னா அப்பதான் இவங்க 3 பேரும் சேர்ந்து a + b தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலால வருவாங்க. இது -1ம் +2 நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு +1 அப்படின்னு கிடைச்சிருது. அப்போ given question வந்து 1/x + 1 the whole square + 1² அப்படின்னு எழுதிடலாம். இங்க with respect to dx இருக்கு. ஸோ நம்மளோட ஃபார்முலா இதுதான். x² + a² வந்தாலும் இல்லை a² + x² வந்தாலும் ரூட் இல்லாமல் இருந்துச்சுன்னா tan இன்வர்ஸோட ரூல் அது.
1 by a, aக்கு பதிலா இங்க 1 இருக்கிறதுனால so அது 1 by 1 தான். tan inverse of x by aன்னு வரும். x வந்து இங்க x plus 1 by a வந்து 1 plus c அப்படின்னு எழுதிடலாம். ஸோ நம்மளோட ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா tan inverse of x plus 1 plus c அப்படின்றதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். உங்களோட ஆப்ஷன் பியில் இருக்கு பாருங்க. இப்போ 25th கொஸ்டின் பார்க்கலாம். 25th கொஸ்டின் பார்க்கலாம். 25th கொஸ்டின்லையும் கீழே வந்து குவாட்ரேட்டிக் ஃபார்ம் தான் இருக்கு. கீழே பாருங்களேன், ஒரு -4x ஸ்கொயர்டும் ஒரு +9xம் இருக்கு. ஸோ இதை டைரக்டா நம்மளால இன்டெகிரேட் பண்ண முடியாது. கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட்ல இவங்களே ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஃபார்முக்கு கொண்டு வரணும். கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தோட முதல் ஸ்டெப் எக்ஸ் ஸ்கொயர்டோட கோஎஃபிஷியன்ட்டை 1 ஆக்கணும். ஸோ முதல்ல இந்த மைனஸை வெளில எடுத்துடலாம். ஆக்சுவலாக -4a நம்ம வெளில எடுத்துடலாம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு மட்டும் இருக்கும் உள்ள. இதுலேருந்து நம்ம -4 வெளில எடுத்துருக்கோம். இங்கே -4 டேர்ம் இல்லாததுனால இதில் என்ன ஆகும்னா -4ஆல டிவைட் ஆகும். இப்படி எழுதியிருக்கணும். ஸோ -4 வெளியே இருக்கு. எக்ஸ் ஸ்கொயர்ட் -9/4x அப்படின்னு கிடைச்சிருக்கு. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ல பாதியை கண்டுபிடிக்கணும். ஸோ டேக் ஹாஃப் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து 9/4. ஸோ நம்மளோட ஆன்சர் 9/8ன்னு கிடைச்சிருக்கு. இந்த 9/8 ஸ்கொயர் பண்ணி ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ -4 அங்கே இருக்கு. எக்ஸ் ஸ்கொயர்ட் -9/4x பிளஸ் 9/8 ஸ்கொயர் -9/8 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ எழுதியாச்சு. இப்போ இவங்க 3 பேரும் சேர்ந்து ஃபார்முலா அப்ளை ஆயிடுவாங்க. என்ன ஃபார்முலா? -4 இது வந்து a minus b the whole square. இப்போ x minus 9/8 ஸ்கொயர் minus 9/8 the whole square அப்படியே இருக்கட்டும். ஸோ இதுதான் நம்ம இங்க என்ன பண்ண போறோம்? சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் இங்க வந்து dx இருக்கு. ஸோ உள்ள வந்து இந்த டேர்ம் எழுதிக்கலாம். ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மைனஸை உள்ளே வச்சுக்கலாம் நம்ம. ஸோ 4 இங்கே இருக்குது. ஏன்னா ரூட்டுக்குள்ளே மைனஸ் நம்ம எடுக்க மாட்டோம் இல்லையா, அதனால அப்போ இந்த டேர்ம் மைனஸ் ஆகிடும், இது வந்து ப்ளஸ் ஆகிடும். அப்போ 9/8 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 9/8 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ரூட் ஆஃப் 4 உள்ளே இருக்குது. ப்ராக்கெட்டுக்குள்ளே 9/8 ஸ்கொயர்டும் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 9/8 த ஹோல் ஸ்கொயர்டுன்ற டேர்மும் இருக்குது. ஸோ இதில் 4 வந்து ரூட்லேருந்து வெளில எடுக்கும்போது 2ன்னு சொல்லி வெளில வந்துடும். அதை இப்போ வெளில போட்டுடலாம். ஸோ இந்த ரிமைனிங் இருக்க தான் நம்மளோட கொஸ்டின். இது பார்க்க என்ன பேட்டர்னில் இருக்குன்னு பாருங்க. ஸோ a² - x² ஃபார்மில் இருக்குது. சைன் இன்வர்ஸ் ஆஃப் x by a அப்படின்றது தான் நம்மளோட ரூல். இங்கே வெளியில் இருக்க ஹாஃப் அங்கே இருக்கட்டும். ஸோ இவங்களுக்கு பதிலாக சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நம்ம கிட்ட இருக்க டேர்ம் வந்து x minus 9/8 பை ஏக்கு பதிலாக நம்ம கிட்ட இருக்கிறது வந்து 9/8 அப்படின்னு போட்டுடலாம். பக்கத்தில் வந்து ப்ளஸ் சி இருக்கு. நியூமரேட்டரில் வந்து x/1ம் 9/8ம் இருக்கு. ஸோ அது வந்து எல்சிஎம் எடுத்துட்டோம் அப்படின்னா 8 × x 8x - 9 வரும். 8x - 9 பை கீழே வந்து 1 8s are 8. கீழே இருக்க 9/8 மேலே எடுத்துட்டு வந்தோம்னா 8/9 ஆயிடும். இந்த 8ம் இந்த 8ம் கேன்சல் ஆயிருக்கும். ஸோ இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஸோ கொஸ்டின் வந்து ஆன்சர் வந்து half ஆஃப் sin inverse of 8x minus 9 over 9 plus c அப்படின்னு எழுதியிருக்க தான் ஃபைனல் ஆன்சர். இது உங்களோட பி ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க. அதுதான் நீங்க செலக்ட் பண்ண வேண்டிய ஆன்சர். இங்க பி ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. இதுதான் நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுவோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.